மேல கூப்பிடுறேன். ஆம், மேல வாங்க. இது வந்து திருமந்திர அவை 6:30ல இருந்து 7 மணி வரைக்கும் தினம் ஒரு திருமந்திரத்தை வந்து நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு மாதத்தில் ஒரு சனிக்கிழமை வந்து சிறப்பு விருந்தினராக ஆம், ஒரு சிலரை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களையும் வந்து நம்ம கேட்கிறோம். இது ரொம்ப சின்ன குழு. ஆனா ரொம்ப வருஷமா இன்றைக்கு நம்ம பார்க்க போற பாடல் வந்து 1037வது பாடல். அப்போ கிட்டத்தட்ட 1036 மந்திரங்கள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த குழுவை நிர்வகித்தது, தொடர்வது, துவங்கியது எல்லாமே திரு லயன் அழகேசன் ஐயா அவர்கள் தான். அவர்களுடைய பேர் ஆர்வம் தான் இந்த குழு வந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதற்கான காரணம். ஆஹ் ஒரு திருமந்திரத்திற்கு இந்த இந்த அவையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு திருமந்திரத்திற்கு கிட்டத்தட்ட 3-4 பார்வைகள் இருக்கும். அடிப்படையான சைவ சித்தாந்த பார்வை ஒன்று, தத்துவ பார்வை ஒன்று, யோக பார்வை ஒன்று, இப்படின்னு அவர்கள் மனதில் வந்து திருமூலர் வந்து என்ன வந்து கருத்துக்களை நமக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை கருவியாக்கி நமக்கு அந்த விஷயங்களை சொல்லித் தருவதுதான் இந்த அவையினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இது தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு வந்து நம்முடைய நண்பர் ரகுராம் அன்னூர் வந்து இதுல சிறப்பு விருந்தினரா கலந்துக்க போறாரு. அது வந்து 7 மணிக்கு வருவாரு. அது வரைக்கும் நம்ம நம்ம தினப்படி நிகழ்வான இன்றைய திருமந்திரத்தை வந்து நம்ம பார்க்கலாம். வனிதாமா வாங்க. ஸ்ரீனிவாசன் வாங்க. தாரணி வாங்க. ஐ திங்க் நீங்க எல்லாருமே இன்றைக்கு ரகுனுடைய பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் புதிய மனிதர்களை கண்டது. சரஸ்வதி சுவாமிநாதன், நான் உங்களை மேல கூப்பிட்டுருக்கேன். லைனையா உங்களுக்கு இவங்களை எல்லாம் அறிமுகப்படுத்துறேன். இவங்க எல்லாருமே எங்களுடைய நண்பர்கள். சரஸ்வதி சுவாமிநாதன் எல்லாம் மிகப்பெரிய எழுத்தாளர். கிட்டத்தட்ட 60 புத்தகங்களுக்கு மேல ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. ரொம்ப பெரிய பணி. ப்ரொஃபஷனல், பிரிண்டிங் ப்ரொஃபஷனல். அது பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை. அதை தாண்டி இப்ப வந்து அவருடைய தொழிலாக அவர் வந்து ஆடிட்டிங்னு சொல்லக்கூடிய அந்த ஐஎஸ்ஓ ஆடிட்டுக்கு உண்டான பிரிண்டிங் சம்பந்தமான விஷயங்களுக்காக துணை செய்கிறாரு. ஆனா அவருடைய முழு நேர செயல் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வது. கிட்டத்தட்ட எனக்கு அந்த புத்தகத்துடைய எண்ணிக்கை சரியா ஞாபகம் இல்லை. பட் கண்டிப்பா ஒரு 70 புத்தகங்களுக்கு மேல எழுதியிருக்கிறாரு. அத்தனையுமே முத்துக்கள். ரொம்ப அற்புதம். அதுலயும் வந்து ஷோடசின்னு சமீபத்துல அன்னையினுடைய 1000 நாமங்களை பத்தி எழுதியிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான புத்தகம் அது. படிக்க படிக்க வந்து அன்னை வந்து ரொம்ப எளிமையா நம்மோட நின்னு பேசுற மாதிரியான ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு புத்தகம். அதை தவிர எங்களுடைய குருநாதர் யோகிராம் சுரத்குமாரை பத்தி ரொம்ப அற்புதமான ஒரு சமீபத்திய புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இத்தகைய பெரிய மனிதர்களோடு, அருமையான செயலை செய்கின்றவர்களோடு பயணிப்பது வந்து ரொம்ப ஆனந்தமான விஷயம். அதை நான் இந்த தளத்திற்கு அறிமுகப்படுத்துறதுல நான் சந்தோஷப்படுறேன். வாங்க அர்த்தநாரியா, நான் இன்றைய நிகழ்விற்கு லைனையா நீங்க எடுத்துட்டு போலாம். இனிமே நன்றிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. தளத்தை நான் இன்னைக்கு ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 4 புதிய நபர்கள் இன்று சந்திக்கின்ற பேரருள் கிடைத்துள்ளது. அனைவரும் உண்மையிலேயே பெரும் பெரும் முத்துக்கள் தான், சிறந்தவர்கள் தான் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. இன்றைக்கு நாம் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 4வது அத்தியாயமாக நவகுண்டத்தில் 1034வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது.
மலர்ந்தங்கு இருத்தலால் மஞ்சிட்ட சோதி பரந்த பரஞ்சுடர் கொஞ்சிட்ட வன்னியை கூடுதன் முக்தியே அஞ்சிட்ட கோலம் அளப்பன ஐயைந்தும் மஞ்சிட்ட குண்ட மலர்ந்தங்கு இருத்தலால் பஞ்சிட்ட சோதி பரந்த பரஞ்சுடர் கொஞ்சிட்ட வன்னியை கூடுதன் முக்தியே. நாங்கள் தினசரி பார்க்கும் தலத்தின் விளக்கமாக உயிர்களின் ஆன்மா தனக்கு உகந்த இருப்பிடமாக எடுத்த அறியக்கூடிய இந்த உடலில் நவகுண்ட யாகம் செய்து குண்டலினியை எழுப்பி பாடல் 1033 உள்ளபடி சகஸ்திர ஸ்தலத்தில் சேர்ந்த ஜோதியாக இருக்கின்றது. அங்கே 5 முகங்கள் கொண்ட சதாசிவமூர்த்தியாக இறைவனை அறிய எண்ணினால் அவர் 25 தத்துவங்கள் கொண்ட ஜோதியாக இருப்பதை அறிந்து கொள்ளலாம். அந்த பரஞ்சுடராகிய இரசக்தியோடு இந்த ஆன்ம ஜோதியை கலந்தால் கிடைக்கும் பேரின்பமே முக்தியாகும். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. தலத்தை கிருத்திகா அம்மா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, வணக்கம். நன்றி. இன்னைக்கு பெரிய அழுகை நான் பண்றதுனால நம்முடைய மற்ற உரையாசிரியர்களை பார்த்துடலாம். கடைசியா என்னுடைய உரையை வைத்துக் கொள்ளலாம். வாங்க மகேந்திரன் ஐயா, வாங்க வேண்டியாமா. உங்களுடைய பார்வையை, மகேந்திரன் ஐயா, உங்களுடைய பார்வையை, இன்றைய பாடலுக்கான பார்வையை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் அம்மா. நான் விந்தியா அம்மாவுக்கு பிறகு பகிரட்டுமா? ஜஸ்ட் ஒரு இடத்துல பார்க்கிங் போட்டுக்கிறேன் நானு. நன்றி. நன்றி ஐயா, நன்றி. விந்தியாம்மா, நீங்க பேச முடியுமா இப்போ? அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. அஞ்சிட்ட கோலம் அளப்பன ஐயைந்தும் அஞ்சிட்ட குண்ட மலர்ந்தங்கு இருத்தலால் பஞ்சிட்ட சோதி பரந்த பரஞ்சுடர் கொஞ்சிட்ட வன்னியை கூடுதல் முக்தியே. அஞ்சிட்ட கோலம், இதனுடைய பொருள் இறைவன் வடிவம் 5 திருமுகங்களை கொண்ட சதாசிவ தோற்றம். அளப்பன ஐ5, இவன் ஆற்றலை விளக்குபவை 25 தத்துவங்கள். புகை தோன்றும் ஓம குண்டத்தில் வளரும் செம்பஞ்சு போன்ற சுடருடைய நெருப்பில் வளரும் ஒளியோடு சிவ ஒளியை சிந்தித்து சித்தத்தில் அதனோடு பொருந்தி இருப்பதே பேரின்பம் ஆகும். 5 என்றால் இந்த இடத்தில் 5, மஞ்சு என்றால் புகை, பஞ்சிட்ட அப்படின்னா செம்பஞ்சு போன்ற நிறமுடைய, கொஞ்சிட்ட அப்படின்னா கொண்டாடத்தக்க, வன்னி என்ற சொல்லினுடைய பொருள் நெருப்பு. இதற்கு பொருத்தமான ஒரு பாடல் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம், திருவெண்பா, அணைந்தோர் தன்மை, திருப்பெருந்துறையில் அருளியது. மாணிக்கவாசகர் தாம் பெற்ற பேரின்ப நுகர்வுகளை வார்த்தையில் வடிக்கிறார். பாடலை காண்போம். 11வது பாடல். இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர் வறுத்து சோதியாய் அன்பு அமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து. ஊர் அப்படின்னா இருப்பிடம். திருப்பெருந்துறை முதல்வன் பிறவி துன்பத்தை போக்கிய பேரின்பம், அறியாமை இருளகற்றிய பேரொளி, என் உள்ளம் அவனது கோயிலானது. இறைவன் பாரபட்சமின்றி எல்லார் உள்ளத்திலும் தங்கி இருப்பவன். எல்லாருடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு விதத்தில் இன்பம் விளைய அவனே காரணம் என்று பாடலில் பதிவு செய்துள்ளார் மாணிக்கவாசகர். வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி வித்யாமா. உங்களுடைய குரல்ல திருமந்திரம் தாண்டி அதற்கு இணையான நம்மை வழிநடத்தக்கூடிய மற்ற
தேவாரம், திருவாசகம் எல்லாமே கேட்கறது வந்து அற்புதமான ஒரு நாளை நமக்கு அமைத்து தருகிறது. நன்றி அம்மா. மகேந்திரன் ஐயா பேசக்கூடிய நிலையில இருக்கீங்களா? நிச்சயமாம்மா. நன்றி நன்றி அனைவருக்கும் நற்காலை வணக்கம். சிறப்பு. இந்த நவகுண்டத்தில் நாம் அப்படியே ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 1034வது பாடல். அஞ்சிட்ட கோலம் அளப்பன ஐந்தும், அஞ்சிட்ட கோலம் அளப்பன ஐந்தும், மஞ்சிட்ட குண்டம் மலர்ந்தங்கு இருத்தலால், மஞ்சிட்ட குண்டம் மலர்ந்தங்கு இருத்தலால், கொஞ்சிட்ட பஞ்சிட்ட சோதி பரந்த பரம் சூடர், பஞ்சிட்ட சோதி பரந்த பரம் சூடர், கொஞ்சிட்ட வன்னியை கூடுதல் முக்தியே, கொஞ்சிட்ட வன்னியை கூடுதல் முக்தியே, அஞ்சிட்ட கோலம் அளப்பன ஐந்தும். இது நம்ம அந்த ஆன்ம ஒளிச்சுடர் சதாசிவன் வழியில் எப்படியெல்லாம் பொருந்துகிறது என்று பார்த்தோம். அதற்கு முன்பு கூட அந்த தாமரை மலர்ந்து எழுகின்ற தாமரை எந்த அளவுக்கு விரிந்து நமக்கு அந்த மூலாதாரத்திலிருந்து விரிந்த எழுந்த அந்த பெரும் சக்தி சுடர் நமக்கு அந்த சகஸ்ரத்தில் கலந்து எப்படி நமக்கு முழுக்க முழுக்க அந்த சதாசிவனாக நாம் இருக்கிறது என்கின்ற நிலையை வந்து கடந்த பாடலில் பார்த்தோம். இந்த பாடல்ல முழுக்க முழுக்க அது நம்மிடம் இருக்கின்ற அந்த முக்தியை எப்படி அடைவது அல்லது முக்தி என்பது என்ன என்பதை விளக்குகிறார். இதுல முழுக்க முழுக்க நாம் நம்மிடம் இருக்கின்ற அந்த ஆன்மாவுக்கு இருக்கின்ற அந்த ஐந்து அளப்பன என்கின்ற கோலமாக இருக்கின்ற அந்த 5 உடல்களை பற்றி சொல்கிறார். அது அந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்று, ஆனந்தமய கோஷம் என்று நம்மிடம் இருக்கின்ற அந்த 5 உடல்கள். அந்த உடலில் உள்ள தத்துவங்கள் ஒவ்வொன்றிலும் 5 என்கிறார். 5 என்றால் மொத்தம் 25 தத்துவங்கள் வந்து இருக்கிறது. ஒவ்வொன்றிலுமே நம்ம ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அது மிக பெரிய தத்துவங்களை உடையது. நம்ம உடல் அன்னமயமாக இருப்பதும், பிராணமயம் என்கின்ற ஆற்றல் வடிவமாக இருப்பதும், மனோமயமாக இருக்கின்ற அந்த மன எண்ண வடிவில் அதன் ஆற்றல் வடிவமாக இருப்பது, விஞ்ஞானம் என்கின்ற அந்த விரிந்து பறந்த அந்த பர வெளி எப்படி நம்மிடம் அந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் என்று பார்க்கின்ற அந்த ஒரு பார்வை, அந்த பர வெளியாக இருப்பது, அப்புறம் ஆனந்தமயமாக இருப்பது முழுக்க முழுக்க. இந்த 25 தத்துவங்களாக நம்மிடம் இருப்பவர் அந்த சகஸ்ர தலம் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் அங்கு அந்த குண்டம் விரியும் பொழுது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சூரியன் எப்படி அப்படியே பறந்து விரிந்து அதனுடைய கதிர்கள் எல்லாமே வந்து இந்த நம்மிடம் வந்து சுடர்ந்து அப்படியே முழுக்க முழுக்க இருக்கிறது அல்லவா. அது போன்ற ஒரு அக்னி பிரவாகமாக ஒரு வெளிப்படுகின்ற ஒரு உயர்நிலையை தத்துவமாக இந்த உடலே ஒளியாக என்று நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். அதில் இப்போது இந்த ஒரு உவமையோடு நம்ம வந்து பார்த்தோம் என்றால் எந்த அளவுக்கு நமது உடல் முழுக்க முழுக்க ஒரு பேருடலாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்லுமே ஒரு வகையில வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அதுவே ஒரு அண்டத்துக்கு சமமானது தான். ஸோ அந்த வகையில் அது முழுக்க முழுக்க ஒளிமயமாக இருக்கிறது என்ற வகையில் பார்க்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி மகேந்திரன் ஐயா. உங்களுடைய பார்வை என்னைக்குமே ஒரு பரந்துபட்ட பார்வையா இருக்கும். அதோட உங்களுடைய பாடக்கூடிய விருப்பம் வந்து உண்மையிலேயே அற்புதமா இருக்கும். நன்றி. லைனையா சரவணன் ஐயா வராங்களா இன்னைக்கு? சிவமல்லிகாமா வாங்க, மேல வாங்க. நான் பார்க்கல. சிவமல்லிகாமா, நான் உங்களுக்கு இன்வைட் கொடுத்துருக்கேன்.
அம்மா, இன்றைய பாடல் பத்தி உங்களுடைய பார்வையை பகிர்ந்துக்கிறீங்களா? பாடல் எழுதுமா? 1033மா, சாரி 34மா. பாடல் சொல்லுங்க, ஏன்னா என்னோடதுல நம்பர் மாறி இருக்கும். ஓ சாரிமா. அஞ்சிட்ட கோலம் அளப்பன ஐயைந்தும் மஞ்சிட்ட குண்டம் மலர்ந்தங்கிருத்தலால் பஞ்சிட்ட சோதி பரந்த பரஞ்சுடர் கொஞ்சிட்ட வன்னியை கூடுதன் முத்தியே. அஞ்சிட்ட கோலமா? ஆமாமா. நீங்க அந்த மேல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணா கூட வருமா? நவகுண்டத்துல வருதா அது? ஆமாமா. வேற யாராவது இருக்கட்டும், நான் பாடல் இருக்கிறேன். சரிம்மா. அஞ்சிட்ட கோலம். இந்த பாடல், இன்றைய பாடலுக்கு சிவமல்லிகாமா, நீங்க உங்களோட மைக் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நான் என்னோட பார்வையை பகிர்ந்துறேன், அப்புறம் நான் உங்களை அழைக்கிறேன். நன்றி. இந்த பாடல் நம்ம பார்த்தோம். வரிசையா பார்த்துட்டே வரும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம் 2 நாள் முன்னாடி. சிவாக்னி எங்கனம் வடிவமாக நம்முள் இறங்குகிறது, இதை எங்கனம் நாம் புரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு 3-4 நாள் முன்னாடி பார்த்தோம். அதுல சிவாக்னிக்கு ஒரு ஒரு உருவம் சொல்லியிருந்தார் திருமூலர், இல்லைங்களா? அப்ப அந்த உருவத்தை நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் அவர் நேற்றைய பாடல்ல ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பார்ப்பதி பாகன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப அந்த பார்ப்பதி பாகன் அப்படிங்கிறத நம்ம யாரா பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். சதாசிவமூர்த்தி அவரை தான் இந்த பரந்த உலகத்திற்கான பதி. அப்போ அவர் தான். ஏன்னா நம்ம இந்த இந்த பஞ்சகோஷம் தாங்கி இருக்கக்கூடிய இந்த உடம்புல நம்ம நிறைய மூர்த்தங்களை பார்த்துட்டே வரோம். ஒருத்தருடைய நிலைகளை பார்க்கிறோம். விஷ்ணுல இருந்து, பிரம்மால இருந்து, ருத்ரன்ல இருந்து மும்மூர்த்திகளும் எங்கனம் இந்த உடம்பில் வியாபித்து நம்மை ஆண்டு நம்மை மேல்நிலைக்கு அழைத்து செல்கிறார்கள்னு பார்த்தோம். அதுல மகேஸ்வரர் எங்கனம் நம்மை முக்திக்கு அழைத்து செல்லக்கூடிய பாதையில பாக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். 4ஆம் தந்திரம் வரைக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல எதற்காக திருப்பி இந்த மகேஸ்வர மூர்த்தத்தை பத்தி பேசுறாரு, இல்ல மகேஸ்வரனுடைய சதாசிவருடைய தன்மையை பத்தி ஏன் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு நம்ம நேற்றுக்கு ஆரம்பிச்சோம். அத சிவாக்னியை கிட்டத்தட்ட நம்ம உருவமா பார்த்தோம். அந்த சிவாக்னி எழுப்பக்கூடிய சதாசிவருடைய தன்மையை நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். இப்ப அடுத்த லெவலுக்கு கொண்டு வர்றாரு. நேற்றுக்கு சரவணனையா பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னார், இத்தனையும் உறுப்புகளாக நம்முள்ளே இயந்திருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்ப அதற்கு உண்டான ஒரு ஒரு விஷயத்த, அதற்கு உண்டான ஒரு எதனால அப்படி சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தன்மையை இந்த பாடல்ல அவர் வைக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அஞ்சிட்ட கோலம் அளப்பன ஐந்தும். அப்ப எது ஐந்திட்ட கோலம்? நமக்கு தெரியும், நம்ம அததான் பார்த்தோம். ஈசாரம், தத்புருஷம், அகோரம், வாமதேகம், சத்யோஜம். அப்ப இந்த 5 முகங்கள், இப்ப இந்த நம்ம மகேஸ்வர முகூர்த்தம் பத்தி 1ஆம் தந்திரம் 2ஆம் தந்திரத்திலயும் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஒரு 4 நாள் முன்னாடியும் நம்ம மகேஸ்வர முகூர்த்தம் பத்தி பார்த்தோம், இல்லைங்களா? அப்ப அந்த மகேஸ்வர முகூர்த்தத்துக்கு அடிப்படையான 5 முகங்கள் பத்தி நம்ம பார்க்கிறோம். அதுதான் அஞ்சிட்ட கோலம் அப்படின்றாங்க. இப்ப இந்த அஞ்சிட்ட கோலம் அப்படிங்கிறது நம்ம இன்னொரு விதமாவும் பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்க, இந்த 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 ஆன்மா இந்த ஆன்மா வாழ்வை ஒதுக்கி, அதாவது வாழ்வை கடந்து, வெறுத்து இல்லைங்க, வாழ்வை கடந்து ஒதுக்கி நாம் உள்ளே வரும்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய கோலம் எதுவாக இருக்கும் அப்படின்னாக்கா, சதாசிவருடைய திருமேனியாக இருக்கும். அது ஒரு பாதை, நமக்கு பாதையினுடைய ஒரு படிக்கல் நமக்கு. அப்ப அந்த பாதையில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு, அப்போ இந்த வாழ்வு வேண்டாம்னு அஞ்சி, அதாவது பயந்துன்னு சொல்ல முடியாது, இத ஒதுங்கி நம்ம வரும்பொழுது நாம் காணக்கூடிய
ஒரு பேரருள் எதுவாக இருக்கும்னா அது சதாசிவ மொத்தமா இருக்கும். அப்போ அது வந்து 25 அளப்பன 5 அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த 25 மகேஸ்வர முகூர்த்தங்களும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். இதுல ரொம்ப முக்கியமான வந்து பிரம்ம சிரச்சேதர் அப்படிங்கிறது. அவரை வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து அந்த முகூர்த்தம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்ப சமீபத்துல நம்ம ஒரு செய்தி பார்க்க முடிந்தது. உத்திரமேரூர் பக்கத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு சிதைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்ம சிரச்சேதருடைய ஒரு திருமுகூர்த்தம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம். அப்ப இந்த மாதிரியான இது தவிர நம்ம அத்தனை முகூர்த்தங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். எங்கெங்க இருக்கு, எந்தெந்த மாவட்டத்துல இருக்கு, எந்தெந்த கோவில்ல இருக்கு. அப்ப இனிமே கோவிலுக்கு போனா நம்ம வந்து இந்த மகேஸ்வர முகூர்த்தங்களை பார்க்கணுங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதனால அதை பத்தி பெருசா சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்போ அவங்க எல்லாருமே எங்க இருக்காங்கன்னா மலர்ந்து அங்கிருத்தலால். அப்ப நமக்குள்ள அவங்க வந்து மலர்ந்து இருக்கிறார்கள். எதுவாக மலர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னாக்க குண்டமாக மலர்ந்திருக்கிறார்கள். அப்ப இந்த நவகுண்ட யாகத்தினுடைய பயனாக இந்த பாடலை வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ அவங்க வந்து நமக்குள்ளே மலர்ந்திருக்கிறார்கள். இத வந்துதான் நம்ம ஆன்ம தத்துவம்னு பார்க்கலாம். 24 தத்துவங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாகவும் ஆன்மாவோடு சேர்ந்து இருத்தலால் 25ஆகவும் நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இது எல்லாமே ஒரு ஒரு விஷயமா இருக்கிறது, ஒரு மலராக இருக்கிறது, நன்றாக மலர்ந்து மொத்தாக இருக்கிறது, மலர்ந்து இருக்கிறது. எப்பொழுது என்றால் அந்த சதாசிவ மூர்த்தத்தை நாம் உள்ளே கொண்டு வரும் பொழுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்படி வரும்போது பஞ்சிட்ட சோதி பரந்த பரச்சுடன். அப்போ வெறும் ஒரு நார்மலான ஒரு தீக்குச்சி எடுத்து கொண்டு போய் நம்ம பஞ்சில வச்சா கூட அது என்ன மாதிரியான ஒரு உணர்வை தரும்னா டப்புன்னு பத்திக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி பத்திக்கக்கூடிய இடத்துல இப்ப நம்ம எங்க வைக்கிறோம், எதை கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா பரந்த பரஞ்சுடரை வந்து நம்ம அங்க வந்து வைக்கும் பொழுது, அந்த ஜோதியை வைக்கும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா இந்த உடலே குண்டமாக யாக குண்டமாக மாறுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு திருமந்திரம் திருமூலர். அதுக்கப்புறம் கொஞ்சிட்ட வன்னியே கூடுதல் முக்கியம். அப்ப அதுக்கப்புறம் நம்ம வெளியில எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம வந்து நிறைய இடங்கள்ல நம்ம சொல்றத கேட்டிருக்கோம். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னா எல்லாமே வழிபாடுல இருந்து பக்தியில இருந்து யோகம்ல இருந்து கிரியம்ல இருந்து எல்லாமே தேவை நமக்கு. எல்லாமே படிக்கற்கள். அப்ப அந்த படிக்கற்கள்ல ஒரு 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 இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம தனியா கோவிலுக்குன்னு போக வேணும்னு தேவையில்லை. இல்லைன்னா மந்திரங்கள் இல்லைன்னா கிரியை சம்பந்தமான விஷயங்கள் செய்யணும்னு தேவையில்லை அப்படின்னு எதற்காக சொல்றாங்க ஞானியர்கள் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த சிவாகனியை நாம் கூடுவதன் மூலமாக முக்தியை அடைய முடியும். ஆனா இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு நம்ம பண்ண வேண்டிய அத்தனை படிகளையும் தான் நம்முடைய ஞானியர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதுல முக்கியமான விஷயம் வந்து இன்றைய மந்திரத்துல சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னாக்க அஞ்சிட்ட குண்டத்தில் அமர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மொட்டாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் மலர்ந்து மனம் பரப்பும். அது எங்க நம்ம மனம் பரப்பும்னா பஞ்சில வைத்த தீ போல மனம் பரப்புமா பரவுமா. அப்ப அத்தகைய சிவாகினியை நம்ம உள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த மந்திரம் நமக்கு கற்றுத் தருகிறது. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி திருமூலர் நம்முடைய கை பிடித்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஒரு குரு. அத்தகைய குருவை சரணடைந்து இன்றைய என்னுடைய பகிர்வை வந்து நான் நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, நம்ம சிவமல்லிகா அம்மாவுடைய பார்வையை பார்த்துட்டு இன்றைய முக்கிய விருந்தாளி ரகுராமன்னர் வந்திருக்கிறாரு. அவருடைய அறிமுகத்திற்கு நாம் செல்லலாம். அதற்கு முன்னாடி நம்ம அர்த்தநாரியாவுடைய பாடலோட ஓதுதலோட நம்ம முடிச்சுட்டு நம்ம ரகுராம் ஐயாவோட அறிமுகத்திற்கு செல்லலாம். நன்றி. சிவமல்லிகாமா, நீங்க ரெடியா இருக்கீங்களா? பேசலாமா இப்போ? வணக்கம்மா, எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். நவகுண்டம் ரொம்ப அருமையான ஒரு புற நவகுண்டம், அக நவகுண்டம் அப்படின்னு ரெண்டாவே பிரிச்சிடணும். இதை இந்த மாதிரி இதில் வந்து புறத்தில் பண்ணுறதை பற்றி தான் இந்த மந்திரம் சொல்லுது. நவகுண்டங்கிறது உடம்புல வந்து இந்த 9 மைய தவம் அப்படின்னு வேதாத்திரி மகர்ஷி கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது 9 மைய தவத்தை இது வந்து புறத்தில் நவகுண்டம் அப்படின்ட்டு இந்த மாதிரி குண்டம் அமைத்து பல வடிவங்களில் குண்டம் அமைத்து அக்னி வளர்த்து அதில் வந்து சிவ ரூபத்தை அந்த மாதிரி 25 சிவ ரூபங்கள் இருக்குது, மூர்த்தங்கள் இருக்குது, வடிவங்கள் இருக்குது. அதை நீ அதில் அந்த அக்னி வளர்ந்து ஓங்கி எழுகின்ற அக்னியில் நீ அதை பார்க்கலாம். பார்த்து அது எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறது, அதாவது
இந்த புறத்துல நீ அக்னி ஹோமம் வளர்த்து அக்னி வளர்த்து அந்த அக்னி வந்து அக்னி தீயில வந்து அதுல வந்து இறைவனை பார்க்கறது எதுக்கு அப்படின்னா கடைசியில வழியை பார்த்தீங்கன்னா கூடுதல் முத்தியே அது வந்து முத்திக்காக தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. ஆனா இந்த ஹோமம் பண்றதுங்கிறதெல்லாம் வந்து நிறைய நம்ம உலக நாட்டத்தை பூர்த்தி பண்ணுவதற்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ஹோமம் அப்படி மாதிரி இதெல்லாம் நிறைய ஏதோ வியாபாரம் செழிக்கணும் அந்த மாதிரி நிறைய வந்து உலக இச்சைகளை பூர்த்தி பண்ணுவதற்காகவே இந்த மாதிரி ஹோமத்தை பண்றது அப்படிங்கிறது அந்த காலத்திலயும் இருந்திருக்கு, இந்த காலத்திலயும் இப்ப அது நடக்குது. ஆனா இவர் கடைசி வரியில ஒண்ணு வச்சிருக்காரு, ரெண்டே சொல்லல. எதுக்கு நீ இது பண்ற அப்படின்னா கூடுதல் முத்தி, நீ முத்தி பெறணும். அப்ப உன்னுடைய வீடு பேருன்னா என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே நான் அதை சொல்லியிருக்கேன். வீடு பேருனா உலக நாட்டம் இல்லாமல் சுயநலம் இல்லாது நீ சமுதாயத்துக்கு பயனுள்ள பிரஜையா நீ வாழ்றியா, அதுதான் அதுதான் துறவு, அதுதான் முக்தி, அதுதான் வீடு பேரு அப்படிங்கிறதே. சுயநலத்தோட வாழ்றதுங்கிறது கிடையாது. அதாவது இருக்கட்டும் அது மாதிரி பசு நம்ம உயிர்ல பாசமெல்லாம் நீங்கி தூய்மை பெற்று இறைவனை அடையணும் அப்படிங்கிறது அதெல்லாம் நிறைய தத்துவ விளக்கங்கள்லாம் இருக்கு. ஆனா சுருக்கமா சொல்ல போனா நீ சுயநலம் இல்லாம இருந்தீனாலே உனக்கு எல்லாமே வந்து அதுக்குள்ள அடக்கணும். நீ உலகத்துக்கு இறைவனுடைய படைப்புக்கு பயனுள்ள பிரஜையா நீ வாழ்றியா, அதுதான் சுயநலமின்மை அப்படின்னு அர்த்தம். அதுதான் முக்தி, அதுதான் சீவன் முக்தன்கிறது. இந்த இது இருந்துட்டாலே நீ உனக்கு வந்து வீடு பேரு தான். அப்ப உனக்கு அன்பு கருணை வந்துருச்சுனாலே அருள் தன்மை வந்துருச்சுனாலே அதுதான் முக்தி. முக்தியை வந்து ரொம்ப தத்துவ விளக்கமாவெல்லாம் கொண்டுட்டு போகக்கூடாது, நம்ம வாழ்வியலாவே தான் வச்சு அதை பேசணும். அப்ப வந்து அருட்தன்மைங்கிறதா முக்தி. அப்ப இதுக்கு இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, நீ இந்த வந்து அக்னி வளர்க்கிறியே இந்த ஹோம குண்டத்துல அந்த 5 முகம் அப்படின்னு சொன்ன அந்த சதாசிவம், 5 கோலம் 5 முகங்களை கொண்ட சதாசிவ மூர்த்தம் அதுவே வந்து 25 மூர்த்தங்களாகவும் வடிவங்களோடவும் உனக்கு அந்த அக்னி ஜுவாலையில ஓங்கி எழுந்து வளர்ந்து எழுகின்ற அந்த ஜுவாலையில அந்த 25 மூர்த்தங்களாகவும் அதை நீ பார்க்கலாம். அப்ப 25 வடிவங்களையும் நீ அதுல அந்த அக்னியில பார்க்கலாம். அதுல பார்த்து நீ அந்த மாதிரி நீ உனக்கு அதை பார்த்து அதுகிட்ட கொஞ்சிட்ட வண்டியை அதை மகிழ்வோடு போற்று. எதுக்கு போற்று அப்படின்னா எனக்கு முத்தி கிடைக்கணும், என்னைய தூய்மைப்படுத்து. அந்த அக்னியில வந்து நம்ம ஆன்மாவை அதை பலியிடுறது. அதாவது ஹோமத்துல வந்து நிறைய 108 பொருட்கள் இப்ப ஏதோ நிறைய நம்ம உலகத்துல விளைந்த பொருட்கள் அத்தனையும் அதுல வந்து உணவுப் பொருட்கள் ஆகட்டும், துணிமணிகள், மூலிகை பொருட்கள், தானியங்கள் அத்தனையும் அதுல அந்த அக்னியில பலியிடுறோம். ஆனா நீ உன்னுடைய ஆன்மாவை அதுல பலியிடுறியா, அதுதான் இங்க பெரிய கேள்வி. அதைத்தான் திருமூலர் நமக்கு சொல்றாரு. நீ உன்னுடைய ஆன்மாவை அதுல பலியிடு அப்படின்னா என்னது, என்னுடைய உயிரை நான் அதுல பலியிடுறேன். அந்த அக்னியில என்னுடைய உயிர் அப்படியே அந்த என்ன அக்னி, அது சிவ அக்னி, சிவ மூர்த்தமா எழுந்து ஓங்கி எரியுதே, அந்த அக்னி ஒளியில என்னுடைய உயிரை, அதாவது என்னுடைய ஆன்மாவை நான் அதுல பலியிடும்போது அது என்னை தூய்மைப்படுத்தும். அதுதான் இங்க நம்ம இந்த மந்திரத்துல இருந்து நவகுண்டம் முழுக்கவே அதுதான் இல்ல. அந்த அகத்துல சொல்றது இல்லக வந்து நம்ம அதையே உயிர்லயே தியானம் பண்றோம். இந்த புறத்துல வந்து என்னென்னத்தையோ நம்ம அதுல போடுறோம். ஆனா நீ உன்னோட அதுல ஆன்மாவை போட்டியா, இந்த 24 தத்துவம், ஆன்ம தத்துவம் 24ன்னு சொல்றமே, அது எல்லாம் அதுல இருக்குது. அதெல்லாம் தத்துவம் கடந்து மேல போகணும். அப்ப அந்த தத்துவத்தை கடக்கிறதுக்கு மிகப்பெரிய எளிய வழியா ஒரு வழிமுறை நம்ம இந்த ஹோம குண்டம் தான். இது ஒரு வழி இல்ல. தியானம் ஒரு அகத்துல அகக்குண்டம், அது தியானத்தால் அந்த மாதிரி பண்றது, புறத்துல அந்த மாதிரி பண்றது. அப்பதான் மஞ்சிட்ட குண்டம் மலர்ந்து அங்கு இருத்தலால்
அதுல வந்து 25 மூர்த்தங்கள் அங்கு வந்து ஓங்கி அந்த ஓமகுண்டத்துல தோற்றமளிக்கும். பஞ்சிட்ட சோதி பரந்த பரஞ்சுடர். அது வந்து எப்படி இருக்கு, அது பரந்த பரவெளி, அது பேரொளி, சிவ பேரொளி. அது வந்து உனக்கு அந்த நீ அக்னி வளர்க்கிறியே, அதுல வந்து உனக்கு அதுல அந்த பரஞ்சுடர் உனக்கு இதுல அக்னி ரூபமா உனக்கு காட்சி கொடுக்குது. பஞ்சு போல எங்கும் பறந்து இருக்கிற அந்த பரஞ்சுடர் நீ நீ விரும்பி கொஞ்சி, நீ விரும்பி மகிழ்ந்து நீ அதை வளர்க்கறதுனால உனக்கு அதுல வந்து காட்சி கொடுக்குது. அப்ப நீ அதோ அந்த வன்னியில அந்த அக்னியில நீயே கூடு. நானே அது அக்னியில என்னுடைய ஆன்மாவை சமர்ப்பிக்கிறேன். அப்ப எனக்கு அந்த ஆன்மா அப்படியே அது தூய்மைப்படுத்தி தன்னோட சேர்த்து கொள்ளும். தன்னோட சேர்த்து கொள்ளும் அப்படிங்கிறது என்னதுன்னா, அதான் முக்தி. அதுதான் அப்ப நமக்குள்ள ஒரு மாற்றம் கிடைக்கும். என்ன மாற்றம்னா, அதுதான் அன்பு கருணை ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேரு தான் அருட்தன்மை கிடைக்கும் நமக்கு. இதைத்தான் அருமையா நவகுண்டத்துல மொத்தம் 30 மந்திரம் இருக்கு. எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டே வரணும். இந்த 25 மூர்த்தங்கிறது அம்மா சொன்னாங்க, 25 மூர்த்தங்கள் மட்டும் இல்லை, மொத்த சிவமூர்த்தங்கள் 64 இருக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் 64 மூர்த்தங்களையும் இந்தியா முழுக்க பயணம் செய்து அந்த மூர்த்தங்களை வந்து படம் எடுத்து அதை நூலாவே போட்டு நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த நூல் நமக்கு அதில் 64 மூர்த்தங்களும் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விளக்கம் எழுதி அதனுடைய வரலாற்று சுருக்கமும், அந்த மூர்த்த மாதிரி யானைத்தோல் மூர்த்தம் ஒன்று இருக்கும். அப்போ அந்த மூர்த்தம் வந்து எதுக்காக அந்த யானைத்தோல் இறைவன் போர்த்தி இருக்கா, அப்போ அந்த அசுரனை அழித்ததுக்காக யானைத்தோல் போர்த்த அந்த மூர்த்தம் அது அந்த மாதிரி திருப்பழுவூரில் அது இருக்கு. அப்படி அந்த வரலாற்று முறையெல்லாம் சொல்லி அந்த இடத்த சொல்லி அதனுடைய அந்த படமும் போட்டு அந்த சிற்பமும் போட்டு கையால் வரைஞ்சி அந்த படமும் போட்டு ரொம்ப அருமையாக தெளிவாக நமக்கு அந்த நூலை கொடுத்துருக்காங்க. 64 சிவமூர்த்தங்கள் அப்படிங்கிற நூல் அவர் போட்டிருக்காரு. வேணுங்கிறவங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன், கேட்குறவங்களுக்கு கொடுக்குறான்னு சொல்லி முகவரி அனுப்புனா நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் எல்லாருக்கும். நன்றிம்மா, வாய்ப்புக்கு நன்றிம்மா. நன்றி ஐயா. எல்லாருக்கும் திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி சிவமல்லிகாமா. உண்மையிலேயே உங்களுடைய பார்வை வந்து என்னைக்குமே ரொம்ப எளிமையா நடைமுறை சாத்தியத்தோடு மனித வாழ்வை அணுகுவதாக இருக்கும். உங்களுடைய யோக பயிற்சியும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து ஒரு மாணவர்களை எங்கனம் அணுக முடியும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாரையும் தொடக்கூடியதா இருக்கு. மிக்க நன்றி. அர்த்தநாரியா, உங்களுடைய ஓதுதலோடு நாம் இன்றைய திருமந்திர அறையை வந்து நம்ம நிகழ்வை வந்து நிறைவு செய்யலாம். பிறகு நம்ம வந்து ரகுவை குறித்த பார்வை அவருடைய அறிமுகத்தோடு அவருடைய உரைக்காக செல்லலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருவாசகத்துல 51 தலைப்புல முதல் தலைப்பாக இருக்கக்கூடிய சிவபுராணத்தினுடைய 95 வரிகள்ல சில வரிகள் மட்டும் இந்த இந்த பாட்டின் கருத்தோட ஒட்டி, இந்த பாட்டின் பொருளோடு ஒட்டி, மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட
பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடி கீழ் சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவனடி கீழ் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றி. மிக்க நன்றி ஐயா. நாங்க எப்பவுமே சொல்ற மாதிரி முத்தாய்ப்பா உங்களுடைய குரல்ல இந்த ஓதுதலை கேட்கும் பொழுது ஒரு தெய்வத்தினுடைய சந்நிதியில நிற்கக்கூடிய அந்த ஒரு உணர்வை தரும். இதை எல்லாரும் திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கோம். அத்தகைய ஒரு அருமையான உணர்வை தருவதற்கு மிக்க நன்றி. லைனையா, நீங்க ஏதாவது கூடுதலா சேர்க்க விரும்பினா சேர்க்கலாம். நன்றிங்க ஐயா. உண்மையிலே இன்னைக்கு தளம் பல கோணங்களில் சிந்திக்க உள்ளது. வந்த அனைவரையும் மிக்க முகமலர்ச்சியோடு வணங்கி மகிழ்கின்றேன். நீங்க அடுத்த தரத்துக்கு அழைத்து செல்லுங்கள் அம்மா. மிக்க நன்றி. நான் கொஞ்சம் லஞ்ச் கிளப் சார்பில் கொடைக்கானல் இருக்கிறேன். அதனால நீங்களே தளத்தை நிறைவு செஞ்சிருங்க. மிக்க நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சிறப்பு நிகழ்வா மாஸ்டர் ரகுராமன் அவரை பத்தி பார்க்க போறோம். அவருடைய உரையை நம்ம கேட்க போறோம். யோகமும் வாழ்வும் அப்படிங்கிற தலைப்புல. முதல்ல ரகுவை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, ரகு அடிப்படையில யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ் அ கிளாசிக்கல் யோகா டீச்சர் அப்படின்னு தன்னை சொல்லுவாரு. ஆனா அதற்கு தாண்டின ஒரு பரிணாமம் அவருக்கு இருக்கு. அது யோக வித்யா அடிப்படையில யோகத்தை மக்களுக்கு எடுத்து செல்கிறார். அப்புறம் பேட்ச் ஃபிளவர் தெரபிஸ்ட், முக்கியமா ஒரு பெரிய ஹீலர், வேதிக் கவுன்சிலர். இதெல்லாம் நம்ம ரொம்ப வார்த்தைகள்னால சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா எனக்கு ரகுராம கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருடங்களா தெரியும். ரொம்ப அமைதியான நான் இளைஞர்னு தான் சொல்லுவேன். நீங்க இப்ப அவருடைய கோலத்தை பார்த்துட்டு என்ன இவங்க இப்படி சொல்றாங்களே நீங்க யோசிக்கலாம். ஆனா எனக்கு ரகுவை ரொம்ப இளைஞரா தெரியும். இன்னைக்கும் நான் அவர் அப்படிதான் பார்க்கிறேன். ஆனா அவருடைய முதிர்ச்சி வயது தாண்டிய முதிர்ச்சி. அவருடைய பார்வை எல்லாத்துலயும் ஒரு தத்துவ பார்வை இருக்கும். அவருடைய அணுகுமுறையில எனக்கு ரொம்ப மனதை தொட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மருத்துவம் அப்படிங்கறத வெறும் இந்த உடலுக்கு செய்யக்கூடிய விஷயமா அவர் பார்க்கவே மாட்டார். அவருடைய ஹீலிங் ப்ராசஸ்ல எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, மனதை தொட்டு அதன் மூலமாக இந்த உடலை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு அக்யூபஞ்சரா ஆகட்டும், இல்லைன்னா ஒரு மலர் தெரப்பியா இருக்கட்டும், எதுவுமே ஒரு 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 சடங்கா ஒரு கிரியையா இல்லாம அதை ஒரு யோகமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உண்டு. நிறைய விஷயங்கள் நாங்க பேசியிருக்கோம். நிறைய பகிர்வுகள் எங்களுக்குள்ள நடந்துட்டு இருந்திருக்கு. அவருடைய உயரத்தை அவர் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு உயரத்தை நான் ரொம்ப அற்புதமா அமைதியா உட்கார்ந்து நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆன்மா. முக்திக்கு ரொம்ப அருகில இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா. இத ஏன் இதை நான் அருகில அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த நிலையை அடையலன்னு அர்த்தம் கிடையாது. என்னைக்குமே மத்தவங்க மற்றொரு ஆன்மாவினுடைய முக்தியை முழுமையாக சொல்லிவிட முடியாது.
ஏன்னா அது வந்து அவரவர்களுடைய அனுபவம். அந்த ஆன்மா நினைக்கணும் நான் முக்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு. அப்ப அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அந்த இடத்துல நான் ஒரு சின்ன கேப் விடுறேன். ஏன்னா அவருக்கு அமைந்த குருமார்கள் வந்து அற்புதமான குருமார்கள். ஒரு மனிதரை எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவருடைய குருமார்களை வச்சு நம்ம பார்க்க முடியும். அவருக்கு வந்து எல்லா வகையிலையும் சைனீஸ் மெடிசன்லயே ஆகட்டும், இல்லைன்னா நாட்டு மருத்துவத்திலேயே இருக்கட்டும், இல்லைன்னா யோகத்திலேயே ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து அவருக்கு மிக மிக அற்புதமான குருமார்கள். ஆஹ் அதுவும் பதஞ்சலி தொட்டு இன்னும் வந்து ஸ்தூலமாக இருக்கக்கூடிய குருமார்கள் வர ரொம்ப ரொம்ப யோகேஸ்வரர் ஆகட்டும், அவங்க எல்லாம் சூட்சுமமா இருந்து அவரை வழிநடத்தக்கூடியவர். ஆனா ஸ்தூலமா இருந்து வழிநடத்தக்கூடிய மேச்சேரி ஐயா, இன்னும் சொல்ல போனா நிறைய நண்பர்கள் அவரை வந்து அவருடைய பணிக்கு வந்து உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன பணி அப்படின்னா மெய்யோகம்னு ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார். அதன் மூலமாக மக்களை ஆன்மீகத்திற்கு அவர்களுடைய மனதை செம்மைப்படுத்தி அவருடைய வாழ்வை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு இன்னும் அமையல. புது இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த வாய்ப்பு எனக்கு இன்னும் அமையல. ஆனா அவருடைய ஒரு பதிவையும் நீங்க வந்து முகநூல்ல பார்க்க முடியும். அந்த ஒரு பதிவுலயும் ஒரு வைப் இருக்கும், ஒரு அதிர்வு இருக்கும். அத்தகைய ஒரு நண்பர். அவர் வந்து இன்னைக்கு நம்மளோடு பேசணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு திடீர்னு தோணுன ஒரு விஷயம். அதனால நான் வந்து அவர்கிட்ட அணுகினேன். அவருடைய கண்டினியூஸ் ஷெடியூல்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதோட நான் கேட்ட உடனே சரி சொன்னதுக்கு நம்மளோடு அவருடைய வாக்குகளை பகிர்ந்து கொள்ள சம்மதித்தமைக்கு மிக்க நன்றி ரகுராம். வாங்க, இந்த தளம் உங்களுடையது. இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு இதுல நீங்க நினைத்த அளவுக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு மேல கேள்விகள் இருந்தா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்கலாம். மிக்க நன்றி. வாங்க ரகு. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ கிருத்திகா அம்மா சொன்னது மாதிரி ரொம்ப வருடம் அறிமுகங்கள் இருக்குது. ஆரம்பங்களில் நிறைய பேசிக்கிட்டோம். அதற்கப்புறம் பணி நிமித்தம், தொலைவு எல்லாம் சேர்ந்து ஒரு விளக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது வந்து ஒரு நல்ல விளக்கம்தான். ஏன்னா அவங்கவுங்க பணியில் நேரத்தை செலவிடுறதுக்கான விளக்கம். பட் இருந்தாலும் தொடர்புங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் அவங்க மனசில் ஏதோ ஒரு தோன்றுதல் நடந்து இன்றைக்கு இங்கே அழைச்சிருக்காங்க. அந்த அழைப்புக்கு பிரத்யேக நன்றி. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சங்கத்தில் ஏதாவது ஒரு சமயம் ஏதாவது ஒரு பேச்சை பேசிக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய வாழ்வாகவே இருக்கிறது. ஒரு 6 வருடங்களாக கிட்டத்தட்ட இதையே தான் செஞ்சிகிட்ருக்கேன். எஸ்பெஷலி கிளாஸ் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இங்கே வந்து படிக்கிறவங்களோடு தொடர்ந்து உரையாடிட்டே தான் இருக்கேன். மனித மனங்கள், சராசரி மனித மனமாகட்டும், இல்லை ரொம்ப சராசரிக்கு கீழே புரிதலை வைத்திருக்கக்கூடிய மனித மனங்களாகட்டும், இவர்களுடைய அன்றாட குறைகள், சின்ன வீட்டு சிக்கலோ இல்லை உடல் சிக்கல்லையோ ஆரம்பித்து ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களான ஆன்ம சிக்கல் வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் பேசிட்டும் பழுது பார்த்துட்டும் எனக்கு தெரிந்ததை பகிர்ந்துட்டும் இருந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற எனக்கு வந்து கேள்வி கேட்டு பதில் சொல்லுகிற மாதிரியே பழகி போன எனக்கு தனியாக உரையாற்றுதல் அப்படிங்கிறது ஒரு சவாலான ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஒரு தலைப்பிட்டு வாங்க இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. சரி, ஒரு முயற்சி செய்வோமே என்று சம்மதித்துள்ளேன். தலைப்பெல்லாம் ரொம்ப யோசித்து கொடுக்கக்கூடிய நிலையில் நான் இல்லை. அதுக்கான தயாரிப்பு பணிகளில் ஈடுபடக்கூடிய நேர சூழலும் எனக்கு இல்லை. ஸோ அதனால் பிளெயினான தலைப்பாக யோகமும் வாழ்வும் அல்லது யோகம் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த தலைப்பு குறித்து நான் சொல்ல வருவது, திருமந்திரம் படிக்கிறவர்கள் அல்லது இது மாதிரியான மகான்களுடைய நூல்களை தொடர்ந்து வாசிச்சுட்டு வர்றவங்களுடைய எண்ணப்போக்கிலிருந்து நான் கொஞ்சம் விடுபட்டு இங்கே அன்றாட மக்கள், சராசரி மக்கள் அல்லது சராசரி சிக்கல் அல்லது ரொம்ப அடிப்படை சிக்கல், இதற்குள்ள யோகம் அல்லது வாழ்வு எப்படி பின்னி பிணைந்திருக்குதுங்கிற நோக்கத்தில் தான் பேச வந்திருக்கேன். அஃப்கோர்ஸ் இதிலிருந்து நாம் அந்த உயரமான பொருளையும் பார்க்க அணுக முடியுங்கிற நம்பிக்கை முழுமையாக உள்ளது. ஸோ இங்கே பொதுவாக என்னிடம் வருகிற மக்கள், நான் சந்திக்கிற பெரும்பான்மையான மக்கள், ஒவ்வொருத்தங்களோட பழகும்போதும் பேசும்போதும் எல்லாருக்கும் அடிப்படையில் ஒரு விருப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது.
சிக்கல்லேருந்து விடுபடணும். பொதுவாக மனித சிக்கல்கள் 3 வகைப்படுகின்றன. ஒன்று உறவு சிக்கல், இன்னொன்று பொருளாதார சிக்கல், இன்னொன்று உள்ள சிக்கல், தன்னுடைய சிக்கல். ஸோ இந்த பொருளாதாரம் ப்ளஸ் உறவு ப்ளஸ் இந்த தான்களில் ஆரோக்கியமும் அடங்கும். ஸோ இந்த 3 சிக்கல்களும் தான் அடிப்படையில் மனிதனை பிடிச்சி ஆட்டி படைக்குது. ஏதாவது ஒரு இந்த மூணில் ஏதாவது ஒன்றில் ஆட்கொள்ளப்பட்டு அவன் வந்து அதிலிருந்து விடுதலை அடையணும்னு நினைக்கிறான். ஸோ டே டு டே திங்ஸே அவனுக்கான முக்திக்கான பல்ஸை வச்சுருக்கு. நான் வந்து காய்ச்சல்லேருந்து விடுபடணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான்னா அவன் காய்ச்சல் முக்தியை விரும்புகிறான்னு நான் புரிஞ்சுக்குவேன். ஸோ முக்தி என்பது விடுபடுதல். அது ரொம்ப உயரத்தில் அல்டிமேட்டாக நடக்கும்போது தான் அது வீடு பேர் அப்படின்னு மகான்களால் குறிப்பிடப்படுகிற அந்த தன்மையை அடைகிறது. ஸோ முக்தியை விரும்பாத ஜீவன்களே இல்லை. அதை அறியாத ஜீவன்கள் வேண்டுமானால் இருக்கலாம். அன்றாட வாழ்க்கையில் முக்தியை விரும்புகிறாங்க. ஸோ அப்படியான முக்தியை விரும்புகிறவர்களுக்கு இங்கே யோகம்தான் தீர்வாக அளிக்கப்படுகிறது. எல்லாருமே யோகத்தை தான் தீர்வாக கை கொள்கிறார்கள். ஆனால் அது யோகம்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ இங்கே நம்மிடம் வருவோர் இந்த மாதிரி தான் பிளெயினான கொஸ்டின்ஸோடு வருவாங்க. சார் எனக்கு உடம்பு இது பண்ணுது அப்படின்பாங்க. ஒரு சிலர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெகு சிலர் வந்து லைஃப் பர்பஸ் என்னன்னு எனக்கு தெரியலைங்க, உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, யூடியூப் பார்த்தேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தியோடு வருவார்கள். இவர்கள் மிக சொற்பமே. ஸோ இவங்க எல்லாருக்கும் யோகம்தான் பதிலாக இருக்குது. அந்த அவங்களுடைய இடத்துல இருந்து யோகம் எப்படி பதிலாக இருக்குதுங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிற வேலையை செய்துட்ருக்கிறேன். அதனால் எல்லாரும் ஆசிரியர்னு அழைக்கிறாங்க. எப்படி அதை செய்கிறோம் அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே அடிப்படையில் உடம்பு கெட்டு போய் தான் யோகத்தை நாடி வர்றாங்க. யாருமே ஸ்பிரிச்சுவல் கொஸ்டோடலாம் வர்றது கிடையாது. ஸோ அவர்களுக்கு பாடம் இவ்வாறாக ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு ஆரோக்கியம்னா என்னன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வெல்பீயிங்கிறது எப்படி இருக்கணும், எத்தன்மையானது அப்படின்னு கேட்போம். ஸோ அதற்கு பதில் வந்து ரொம்ப சுமாராக தான் வரும், ரொம்ப மேலோட்டமான பதிலாக வரும். இன்னும் சொல்ல போனால் நோய் இல்லாமல் இருக்கணுங்க அவ்வளோதாங்க அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப பிளெயின் ஆன்சராக வரும். இந்த மாதிரியான பதில்கள் எல்லாவற்றிற்குமே யோகம் தீர்வு அப்படின்னு சொன்னால் அந்த எளிய மனங்களுக்கு புரியறதில்ல. ஏன் அப்படின்னா யோகம்னா அவங்க ஆசனம்ங்கிற ஒரு லிமிட்டேஷனில் அந்த யோகத்தை புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். உறவு சிக்கலுக்கு நிறைய பேர் எப்படி கேட்பாங்கன்னா, இங்கே நான் ஆசனம் பண்ணால் வீட்டில் என் சம்சாரத்தோடு சண்டை போடாமல் இருப்பேனா நான் அப்படின்னு கேட்பார்கள். சார் இங்கே நான் வந்து யோகா செஞ்சால் எப்படி சார் எனக்கு பணம் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது மாதிரியான கேள்விகளோடு தான் இருக்கும். ஆனால் என் மனம் ரொம்ப உறுதியாக இருக்கும். நீ என்ன சிக்கல் வேணால் வச்சுக்கோ, A to Z. யோகம் முக்தியை நல்கும் என்றால் அது வந்து உனக்கு அடிப்படையில் உன்னுடைய அன்றாட பிரச்சனைக்கும் அது முக்தியை கொடுத்தே தீர வேண்டும்ங்கிறது தான் இவ்வளோ வருஷங்களில் நான் பார்த்தது. அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்பார்கள். அதுக்கு வந்து ஒரே ஒரு யுனிவர்சல் ஃபார்முலா இருக்கிறது. அந்த யுனிவர்சல் ஃபார்முலா வந்து எல்லா வகையான கலைகளிலும் அந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது, அறிந்தோ அறியாமலோ. வெகு சில கலைகள் அதனை முழுமையாக செய்து, முழுமையாக அதனுடைய தத்துவ புரிதலோடு, முழுமையான அதனுடைய நுணுக்கமான தகவல்களோடு அந்த கலைகள் அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி வருகிறது. ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த யோக கலையை சொல்லலாம், அப்புறம் நடனத்தை சொல்லலாம், தற்காப்பு கலையை சொல்லலாம். இந்த 3 கலைகளுக்குள்ளும் நான் அறிந்த வரையில் இந்த 3 கலைகளுக்குள்ளும் நான் சொல்ல போகிற அந்த யுனிவர்சல் சூத்திரம், பிரபஞ்ச சூத்திரம்னு சொல்லலாம், அது வந்து அதற்குள்ளே பின்னப்பட்டிருக்கிறது. யார் அதை அப்படி அணுகுகிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய அன்றாட சிக்கல்லிருந்து, அன்றாட அறியாமைகளிலிருந்து, அன்றாட போதாமைகளிலிருந்து முக்தியானது கிடைக்கிறது. அப்படிங்கிறத தொடர்ந்து 10 வருடமாக இது சார்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால உறுதியாக சொல்ல முடியும். அந்த சூத்திரம் என்னது அப்படின்னா ரொம்ப எளிமையான சூத்திரம். உடல், ஆற்றல், மன ஒருங்கிணைப்பு. இதுதான் அந்த சூத்திரம். இந்த சூத்திரத்தை கை கொள்ளாத ஒருவரால் எந்த வகையான உயரத்தையும் அடைய முடியாது. ஒரு பீரியடில் தேங்கி நின்றுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய உரைகள் கேட்குறோம், நிறைய நூல்கள் படிக்கிறோம், எல்லாம் வந்து புத்திக்கு வந்து ரொம்ப கிக்கு தருது.
புத்திக்கு ரொம்ப சுவையாக இருக்கிறது. நாளும் படித்து வியப்பு அடைகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இந்த புத்தகங்களோ இந்த குழுவோ இல்லாதொன்னே உள்ளுக்குள்ளே ஒரு வெறுமை வந்து கவ்வுகிறது. அது வந்து அந்த ஜீவனை ஏமாற்ற முடியாது. அந்த உணர்வை பெறுகிற அந்த ஆள் வந்து அதுலேருந்து தப்பிக்க முடியாது. நான் வந்து யூடியூப்பில் பேசி ஒரு நல்ல கருத்தெல்லாம் வெளியிடுறேன், பயங்கரமாக என்னை பின்தொடர்கிறார்கள், எல்லாரும் ஆஹா ஓஹோங்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து உட்காருகின்ற நான் வந்து ஏதோ ஒரு வெறுமையை சந்திக்கிறேன். அந்த வெறுமையை போக்குறதுக்காக திரும்பவும் நான் வந்து இன்னொரு வீடியோ உருவாக்குறேன், வகுப்பு எடுக்கிறேன், நூல் எழுதுகிறேன், இப்படியே நான் போய்கிட்டு இருக்கேன். அப்போ எங்கேயோ நான் தேங்கி இருக்கேங்கிறத நான் உணரணும். இந்த மாதிரியான தேக்கம் உடலில் நடக்கும் பொழுது அது நோயாக மாறுகிறது. இந்த மாதிரியான தேக்கம் மனதில் நடக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு அப்கிரேட் இல்லாத பர்சனாலிட்டியாக மாறுகிறார்கள். ஸ்டீரியோ டைப்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பழைய பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க, இல்லை நீ இன்னும் 90s இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அப்கிரேடேஷன் இல்லாத தன்னை தினமும் புதுப்பித்து கொள்காத ஒரு நபராக மாறிவிடுகிறார், ஸ்ட்ராண்டட் ஆயிடுறாங்க. இதுவே வந்து ஜீவனுடைய உச்சத்தில் இந்த தேக்கம் நடந்தால் இந்த பெரிய எவல்யூஷனில் இவர்கள் வந்து பரிணாம வளர்ச்சியை அடையாத ஒரு ஜீவனாக தேங்கி விடுகிறார்கள். இந்த தேக்கத்தை உடலில் நோயென கருதி, உள்ளத்தில் இப்படி கருதி, உயிரில் இப்படி கருதுகிற இந்த சூழலில் யோகம் மிகப்பெரிய மாற்றத்தை, உயர்வை, அந்த வளர்ச்சியை அது கொடுக்கிறதுங்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மனம் உடல் ஆற்றல் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு சுட்டி காட்ட விரும்புகிறது. பெரும்பாலான பேர் செய்ய தவறுறதும் கூட. நிறைய ஆன்மீக பேச்சாளர்கள், நிறைய ஆன்மீக ஆர்வலர்கள் இவர்கள் வந்து தவறவிட்ட அல்லது மறந்து போன விஷயமாக இந்த மூன்றை நான் பார்க்குறேன். நான் ஏதாவது ஒன்றை செம்மைப்படுத்துகிறாங்க, அதில் சிறந்து தன்னை செலுத்தி கொள்கிறார்கள். ஆனால் மூன்றையும் ஒருங்கிணைக்கிற அந்த யூனிஃபிகேஷனை வந்து கோட்டை விடுறதை நான் கண்கூடாக பார்க்குறேன். எப்படி இது ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, யோகம்னா இணைவு தானே அடிப்படையில். யோகம்ங்கிற பார்வைக்கு இப்போ சொல்லுக்கு சொற்பொருள்னு பார்க்கும் பொழுது இணைவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. உலக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, உனக்கு என்னப்பா யோகம் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு அதிர்ஷ்டத்திற்கான குறியீடாக யோகம் சொல்லப்படுகிறது. அந்த இணைவுங்கிறதுனா எதை செய்கிறது? உடனே வேதாந்திகளுடைய விளக்கம் என்னவாக இருக்கிறதுனா, ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கிறது தாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என் கேள்வி, இணைச்சிட்டிங்களா, முடிஞ்சிருச்சா, அது எங்கிங்க அப்படின்னு பதில் வரும். அப்போது ஒரு இம்பாசிபிலிட்டியை வந்து டெஃபினிஷனாக வைக்கும்போது, இம்பாசிபிலிட்டிங்கிறத கூட நான் ஸ்ட்ராங்காக சொல்ல வரல, உனக்கு தொலைவில் இருக்கிற அல்லது ரொம்ப அன்றாடத்துக்கு சிக்காத ஒரு பொருளாக அது இருக்கும் பொழுது அதை நீ டெஃபினிஷனாக வைக்கும்போது அது தியரிட்டிக்கல் டெஃபினிஷனாக வெறுமனே சொற்குவியலாக அல்லது ஒரு கற்பனைக்கும் ஆசைக்கும் இருக்கிற விருப்பத்திற்கும் வேண்டுகோளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவே அந்த வரையறை சென்று கொண்டிருக்கிறது. அப்போ அதை மாறி அன்றாடத்தில் அதை நான் செய்கிறேனா யோகத்தைங்கிற ஒரு கேள்வி வந்து நிற்கிது. அப்போ அன்றாடத்தில் என்னால் எதை இணைக்க முடியும்? என்கிட்ட என்ன இருக்குது இணைக்கிறதுக்கு? இந்த கேள்விக்கு தான் ஹதயோகம் பதில் சொல்கிறது. யோகம்னா இணைக்கிறது தான்ப்பா, ஆனால் நீ ரொம்ப உயரத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு தளத்தில் இருக்கிற, ரொம்ப அதுக்கான ஏக்கத்துலேயும் தேவையிலையும் இருக்க, ஆனால் ரொம்ப தொடக்க நிலையில் இருக்க, அப்படின்னா நீ எதை இணைக்கலாம் அப்படிங்கும்போது ஹதயோகம் அழகாக கூறிட்டு கூறுகிறது, உன்னோட கை கால்கள் கூட அந்த இணைவுக்கு தகுதியாகத்தான் இருக்கின்றன. 2 கையையும் கோர்க்கிறதுல கூட அந்த இணைவு தொடங்குகிறது. சிஸ்டமேட்டிக்காக தத்துவ பொருள் புரிந்து உன்னால் அந்த 2 கைகளையும் இணைக்க முடிகிறதா அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ என்னிடம் இருப்பது என்ன? உடல் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, மனம் இருக்கிறது. இந்த 3 தான் இருக்குது. இந்த 3ஐயும் இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ உடலில் முதல் நான் இணைவு ஏற்படுத்துகிறேன்னா, என்னுடைய தலை வந்து என் காலை தொடுகிறதா? முடியலை. 2 கைகள் தொடுகிறதா? இடதும் வலதும் சந்திக்குதா? வலதும் இடதும் சந்திக்குதா? மேல் கீழ் சேருதா? இப்படி என்னுடைய உடலின் செயல்பாடுகள் 2ம், அதாவது மேலும் கீழும் இடதும் வலதும், இதெல்லாம் சந்திக்கிறதே மிகப்பெரிய இணைவை கொடுக்கின்றன. ஹதயோக நூல்கள் உறுதியிட்டு சொல்கின்றன. இதற்கு அடுத்து எங்கிட்ட என்ன இருக்கு?
என்னுடைய பிராண தேகம்னு ஒன்று இருக்குது, பிராணமய கோஷம் என்று சொல்வார்கள். இதில் ஓடக்கூடியதெல்லாம் அந்த இணைவை சந்திக்குதா? யோகம் யோகம்னு சொல்கிறோமே, இதெல்லாம் இணையுதா? இணைஞ்சு நீ பார்த்துருக்கியா? இடங்களையும் பிங்களையும் இணையுதா? இதை இணைக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்க, என்ன செஞ்சிருக்க, என்ன படிச்சிருக்க? இதற்கு இந்த இணைவை தக்க வச்சுக்கிறதுக்கான உணவு நீ எடுத்துக்கொள்கிறாயா? இந்த இணைவை கெடுக்காமல் இருக்கிறதுக்கான வாழ்க்கையை வாழ்கிறாயா? இதெல்லாம் கேள்வியாகுது. அப்போ உடலை, அந்த இணைவை லகுவாக உடல் ஏற்படுத்தி கொள்ள உடலை நான் சுத்திகரித்து வைத்திருக்கிறேனா? அதை பொருத்தமாக பாங்காக ட்ரீட் பண்ணுறேனா? இதெல்லாம் கேள்வி வரும். தூங்குறேனா ஒழுங்கா? இது எல்லாமே உடலுக்குள் இயல்பாக நடக்க வேண்டிய உடலார்ந்த இணைவு, உடலில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது ஃபிசிக்கலாக வரணும். வரலைன்னா யார் நம்புவா? ஸோ அந்த இடத்துல அந்த மேனிஃபெஸ்டேஷனை, யோகத்தினுடைய மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷனை உடலில் ஒருவர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுங்கிறது சொல்லப்படுகிறது, வலியுறுத்தப்படுகிறது. அஃப்கோர்ஸ் அதுதான் நோயை தீர்க்கிறதுக்கான மருந்தாகவும் இருக்கிறது. அதயோக நூல்கள் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறது, அதயோகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது உன்னுடைய இடுப்பு வலி தலைவலிக்கு இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ வேற எதுக்கு? ஆனால் உனக்கு அதுவே கஷ்டமாக இருக்குங்கிறதால அதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சலுகையும் கொடுக்குறார்கள். ஆக அந்த அதயோக மகான்கள் சொல்கிறது ஆசனம் பண்ணு, இடுப்பை வளைச்சிக்கோ, ஏன்னா நீ ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ரொம்ப நாள் நீ நடமாடணும், உன்னுடைய கடைசி காலகட்டங்களில் உன் காரியத்தை நீயே செய்யணும். இதெல்லாம் அவங்க அப்ஜெக்டிவ்லேயே இல்லை. ஒரு நல்ல ஹதயோகிக்கு ராஜயோகம் தான் அப்ஜெக்டிவ், ஒரு நல்ல ராஜயோகிக்கு ஹதயோகம் தான் மேனிஃபெஸ்டேஷன் அப்ஜெக்டிவ். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர்கள் உடலில் இணைவை கோருகிறார்கள். அடுத்ததாக பிராண தேகத்தில் அதே இணைவை கோருகிறார்கள். மூன்றாவதாக நம்ம மனோமய கோஷம், மனது எப்படி சுத்திகரிக்கப்பட்டு அதுவும் சரியான இணைவில் இருக்கிறது, மனது சரியாக இணைவில் இருந்து ஒத்திசைவில் இருக்கின்ற அந்த நிலையை ஹதயோக நூல்கள் மனோன்மணி என்று, உண்மணி என்று அழைக்கிறார்கள். அதுவும் ஒரு மிகப்பெரிய இணைவு தான். உள்ள இருக்கக்கூடிய கரணங்கள்லாம் விருத்தி ஆகாமல் அதாவது பாட்டுக்கு பக்கத்தில் ஒன்றை பிடிச்சிக்கிட்டு கோர்த்துக்கிட்டு நிற்கிற அந்த இணைவு மனோமய கோஷத்தில் யோகமாக அறியப்படுகிறது. இதற்கு அடுத்து விஞ்ஞானமய கோஷம், நம்முடைய குணங்களை குறிப்பிடக்கூடிய, நம்முடைய இந்த சாத்விக குணம், ரஜோகுணம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த குணைவில் அந்த 3 குணங்களினுடைய சரியான ஒத்திசைவு, சரியான இணைவு, அதை விஞ்ஞானமய கோஷத்தில் நடக்கின்ற ஒரு யோகமாக கருத முடியும். ஸோ இந்த 4 கோஷங்களும் அழகாக தொடர்ந்த பயிற்சியின் மூலமாக, என்னுடைய முயற்சியின் காரணமாக இதையெல்லாம் நான் செய்ய முடியும். விளைவு இறைவன் பார்த்துக் கொள்கிறார், அது தனி. ஆனால் யோகம் செய், யோகம் புரி அப்படின்னா நான் என்ன செஞ்சேன்னா இந்த 4 செஞ்சேனாங்கிறது தான் கேள்வி வருகிறது. ஸோ இந்த யோகம், இப்படி செய்யப்படுகிற யோகம், இந்த 4 கோஷங்களிலும் சேர்த்து நிகழ்கின்ற யோகம், உலக பொருளான யோகம்னா அதிர்ஷ்டம், உனக்கு என்னப்பா யோகம் அப்படிங்கிற அந்த இடத்தில் கொண்டு போய் ஒருவரை சேர்க்கும் என்பதற்கு நான் முதற்கொண்டு பல எடுத்துக்காட்டுகளை பார்க்க முடியும். நான் அப்படியே பிறக்கும் போதே ரொம்ப சிறப்பாலாம் இல்லை, அல்லது யோகத்தினுடைய தன்மையிலெல்லாம் இல்லை, ரொம்ப சாதாரணனாக, இன்னும் இது சார்ந்து எந்த அறிவும் இல்லாதவனாக இப்படித்தான் வாழ்க்கையில் இருந்திருக்கேன். தொடர்ந்து என்னுடைய சூழல்கள் என்னை அழுத்தி இதற்காக விடை தேட ஆரம்பித்து, அவங்க கிருத்திகா அம்மா சொன்னது போல் எல்லா குருமார்களும் வழிகாட்ட ஒன்றே என்கிட்ட இருந்துச்சு உருப்படியா அப்படின்னா அது ஏக்கம் மட்டும்தான். மற்றபடி நான் சிறந்த பயிற்சியாளன் அல்ல, சிறந்த பின்பற்றாளன் அல்ல, சிறந்த வாசகன் அல்ல, இதெல்லாம் எதுவுமே இல்லை என்கிட்ட நல்ல குவாலிட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நல்லா ஏங்க தெரியும், நல்லா அழ தெரியும் அப்படிங்கிற ஒன்று தான் என்னுடைய குவாலிட்டின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதன் பயனாக இத்தனை அறிவையும் கொண்டு ஊற்றி இருக்கிறார்கள், இத்தனை அனுபவங்களையும் கொடுத்து என்னை செலுத்தி இருக்கிறார்கள்ங்கிறத என்னால் உணர முடிகிறது. ஸோ அப்படியாக இந்த யோகத்தை நடைமுறையில் இவ்வாறு சாத்தியப்படுத்தி இருக்கிறதால உங்களுக்கும் அதையே பரிந்துரைக்கிறேன். யோகமும் வாழ்வும் இத்தகையதுன்னு தான் நான் கருதுகிறேன். ஸோ இதற்கு என்ன செய்யலாம், நடைமுறையில் என்ன செய்யலாம் அப்படின்னா, மிக நிச்சயமாக ஏதாவது ஒரு ஆசனம், ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பரிந்துரைக்கப்படுகிறது.
ஹதயோக நூல்கள் ஒரு 10 பயிற்சியை ரொம்ப ஸ்ட்ராங்காக பரிந்துரைக்கிறார்கள். வேறு எந்த ஆசனத்தையும் தேடி தேடி ஓடாத, உனக்கு ஒரு வேளை தேவை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆசனத்தை செய். உதாரணத்திற்கு ஒரு இடுப்பு வலி இருக்கிறது அப்படின்னா இடுப்பு வலி சார்ந்து ஏதாவது 1-2 ஆசனத்தை சேர்த்துக்கோ உன்னுடைய வெல்பீயிங்காக. பட் இந்த 10 ரொம்ப முக்கியம். இந்த 10 செய்யும்போது உன்னுடைய தாதுக்கள் போஷிக்கப்படுகின்றன, உன்னுடைய நாடிகள் தூய்மை அடைகின்றன. இதை செய்யாமல், இது அடிப்படையில் தாது போஷணமும் நாடிகளில் சுத்திகரிப்பும் நிகழாமல் நீ பிராணாயாம சைடு போகாதேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணுகிறார்கள். ஏன்னா பிராணாயாமத்தின் போது நடக்கின்ற பிராண சேகரிப்பு அல்லது மாற்றம் அது அதனுடைய ஓடு பாதையில் ஓடணும்னா தடையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஆசனம் அந்த தடையை நிகழ்த்தி தருது. ஓடு பாதையில் ஓட வேண்டிய அவசியம் 2 இருக்கு. ஒன்று பிணி நீங்கிறது, அன்றாட வாழ்க்கை சரியா இயங்கிறது, உடலினுடைய பக்குவம் நன்றாக இருக்கிறது, இது ஒன்று. 2வது நாம் உள்ளுக்குள்ளே அடையிற ஆன்ம அனுபவங்கள், ரியலைசேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ், இதெல்லாம் உங்களுடைய கண்களில் சேரணும். உங்களுடைய உடல் வெளிப்படுத்தணும். உங்களுடைய வாக்கினுடைய இதத்தில் அது வெளிவரணும். சொற்களினுடைய நேர்த்தியில் அது வெளிவரணும். உடல் மொழியில் வெளிவரணும். அதனால தான் அந்த மூர்த்தத்துக்கு மதிப்பு. தட்சிணாமூர்த்தி அப்படி அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னா அவருடைய இடையின் வளைவு தொடங்கி புருவம் தொடங்கி எல்லாம் அழுத்தமாக நல்லா இருக்குன்னா உடல் மற்றும் நாடிகள் தாதுக்கள் எல்லாமே அவருக்கு போஷிக்கப்பட்டும் தூய்மை செய்யப்பட்டும் மிளிர்ந்து கொண்டும் இருக்கிறதுன்னு பொருள். அது இல்லாமல் கூட அவர் இருக்கலாம். ரொம்ப அழுக்கான தோற்றத்தில் அப்படியே சுருக்கமான முகத்தோடெல்லாம் ஒருவர் இருக்கலாம். அப்படி இருக்கிறதால ஒரு மகான் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் உடலில் நடக்கலைன்னு உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அதற்காக இந்த உடலுங்கிற பாத்திரத்தை கழுவி வைக்க வேண்டிய பொறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாகிறது. அந்த இடத்துல ஆசனம் அதற்கு பேருதவி செய்கிறது. ஆசனத்தை எவ்வாறு செய்தால் அந்த நிலை அடையலாம்ங்கிறது தான் ஒரு ஆசிரியர்கிட்ட நீங்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். யூடியூப்பில் பார்த்து கூட ஆசனங்கள் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். நூல்களை பார்த்து கூட ஒரு ஆசனத்தை கற்க முடியும். ஆனால் என்னுடைய பர்பஸ் டுவர்ட்ஸ் அப்ரோச்சிங் அன் ஆசனா இஸ் டிஃபரிங். எனக்கு நோய் இல்லை, எனக்கு வேறு தேவை இருக்குது, எனக்கு யோகங்கிற ஒரு தேவை இருக்குது, அது நான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தனியாக ஒரு ஆசிரியரை கலந்து ஆலோசித்து, அதுவும் இந்த குவாலிட்டியில் இருக்கிற ஆசிரியரை கலந்து ஆலோசித்து மட்டுமே பெற முடியும். இது ஆசனத்திற்கான பரிந்துரை. 2வது மூச்சு பயிற்சிங்கிற இடம், பிராணாயாமங்கிற இடம். இது இங்கே சுவாசாயாமங்கிற ஒரு பிரிவும் பிராணாயாமங்கிற ஒரு பிரிவும் உருவாகிறது. சுவாசாயாமங்கிறது மூச்சு விடவே தெரியாத மனிதர்கள் மாறி போனதின் காரணமாக அந்த பிரிவு உற்பத்தி ஆகிறது. மூச்சை ஸ்தூலமாக நம்ம மூக்கில் வச்சா மூக்கில் காற்று போகிறத உணர்றோம் இல்லைங்களா? அந்த காற்றை எவ்வாறு ஸ்தூலமாக தெரிகிற அந்த காற்றை எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது, எவ்வாறு முறையாக சுவாசிப்பதுன்னு சொல்லித்தர்ற அந்த முறையை சுவாசாயாமம்னு சொல்கிறாங்க. அப்படி ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய துர்பாகிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ முதல்ல பிராய்லர் கோழி வராதப்போ நம்ம ஊரில் இருக்கிற கோழிக்கு கோழின்னு தான் பேர். இப்போ நாட்டுக்கோழின்னு ஒரு பேர் வைக்க வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா? அது மாதிரி நாம் ரொம்ப மோசமாக போயிட்டதால் சுவாசாயாமம்னு ஒன்று சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. அந்த டேர்மையை உற்பத்தி பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அதில் ஃபுல்ஃபில் ஆகாத மனிதர்களுக்கு பிராணாயாமம் சித்திக்காது. பிராணாயாமம்ங்கிறது பிராணனை மீட்டுவித்தல் அப்படிங்கிற பொருளில் அழைக்கப்படுகிறது. பிராணனை அதனுடைய ஹையஸ்ட் பாசிபிள் ஃப்ரீக்குவன்சிக்கு எடுத்துகிட்டு வரணும். அதற்கு பிராணாயாமம் ஒரு சாதனையாக கொடுக்கப்படுகிறது. அதுலேயும் முதல் பிராணாயாமம் அல்லது ரொம்ப முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது உடலை சரி செய்வதற்காக, உடலினுடைய வைட்டாலிட்டிக்காக, நோய் எதிர்ப்பு சக்திக்காக, நல்ல ஆற்றல் உடலில் பாயணுங்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆர்டரே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பிராணாயாமத்தினுடைய வரிசை கிரமங்களே ரொம்ப நல்ல வரிசையாக இருக்கிறது. அது முதல்ல உடலை சரி செய், நல்ல உடம்பு மிளிரணும் உனக்கு அப்படின்னு கொடுக்கப்படுகிறது. ஸோ அந்த பிராணாயாமத்தை ஒருவர் கண்டறிந்து செய்து அந்த பிராணன் ஸ்தூலமாக ஓடுகின்ற வகையில் மாற்றி அமைத்து அதில் ஒரு நிறைவை பெற்று அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிராணனை ரீஃபைன் பண்ணி அதனுடைய சூட்சுமத்தன்மைக்கு எடுத்துகிட்டு வரும்போது அதனுடைய ஃப்ரீக்குவன்சி மற்றும் வேவ்லென்த், அலை வரிசை மற்றும் அலை நீளம்
இதெல்லாம் மாறும் பொழுது அந்த பிராணன் மனதிற்குள் பாய்கிறது. மனதிற்குள் இருக்கக்கூடிய மனோமய கோஷத்தில் இருக்கக்கூடிய புத்தியையும் நினைவையும் இன்ன பிற இதர சங்கதிகளையும் அது அப்படியே செறிவாக்குது. அந்த மாதிரி சூட்சமாக பிராணனை உள்வாங்கியவர்கள் பிராணாயாமத்தின் மூலமாக தொடர்ந்து தன்னுடைய பிராணனை உயர்கதியில் நிறுத்தி கொண்டிருப்பவர்கள் இந்த அறிவை வெவ்வேறு உயரமான இடத்திலிருந்து பெறுகிறார்கள். நூல்களிலிருந்து பெறுவதை தாண்டி இதே உயர்ந்த பிராணனில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மகான்களின் மூலமாக அவர்களுடைய அலைவரிசையில் எங்கோ ஒரு தொடர்பு ஏற்பட்டு ஏதோ ஒரு அவேக்கனிங்க, ஒரு ரியலைசேஷனை பெறுகிறார்கள். ஆனால் அது மட்டும் போதுமா? அப்படி கிடச்சிட்டா எல்லாம் மாறிடுமா? மாறாதே. நாம் சேர்த்து வைத்த கர்ம குவியல்கள், அனுபவிக்க வேண்டிய இந்த வாழ்க்கை, செய்தாக வேண்டிய செயல்கள், கடந்தாக வேண்டிய உணர்வுகள், இது எல்லாமே விஞ்ஞானமய கோஷத்தில் நிறைஞ்சு நிற்கிது. அடுத்தது அந்த பிராணன் அதை சென்று சுத்திகரிப்பு செய்கிற அளவிற்கு, அதில் மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு இந்த பிராணனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த இடத்துல மனதை செப்பனிட வேண்டிய இடத்துக்கு வரணும். உடல்ல ஆசனம், பிராணமய கோஷத்திற்கு மூச்சு மற்றும் பிராண பயிற்சிகள், பிராணாயாமங்கள். அதற்கடுத்து இன்னும் சட்டிலாக தியானத்தன்மையை நோக்கி உங்களை செலுத்த, மனதை நிலைநிறுத்த வேண்டிய, மனதை அசையாமற் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது. மனதின் அசைவும் பிராணனின் அசைவும் ஒன்றுதான் என்கின்ற தன்மையில் அந்த நிலைக்கு ஒரு ஹதயோகி தன்னுடைய உச்சத்தை அடையலாம். பயிற்சியின் மூலமாக சில பயிற்சிகள், சில முத்திரைகள் மனதின் அசையாத்தன்மையை ஒரு செகண்டில் கொண்டு சேர்க்கிற அளவிற்கு மாற்றும். அது நிகழ்ந்த பிறகுதான் ராஜயோகம் தொடங்குகிறது. அந்த இடத்துல நம்முடைய பூர்வ வினைகளோ இல்லை நம்முடைய மற்ற அன்றாட இடர்பாடுகளோ நம்முடைய குணக்கேடுகளோ ஏதேனும் ஒன்று நம்மளை தொடர்ந்து உயரத்திலே வைத்திருக்காம அல்லது தியானத்தை நோக்கி இன்னுமே உயரமாக வளர விடாமல் தடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த வகையான பயிற்சிகளின் மூலமாக மாற்றம் பெறுகிறது. தொடர்ந்து சாதகன் கீழிருந்து மேலே வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆசனத்தில் ஆரம்பிப்பான், பிராணாயாமம் செய்வான், மனோலயத்துக்குள்ளே செல்வான், அதற்கு பிறகு தியானத்தன்மையில் அமர்ந்திருப்பான். அப்படியே நிறையா நாட்கள் அமர்ந்திருக்க வேண்டிய தேவை இருக்கும். காலம் ஹானர் பண்ணணும் அந்த எஃபர்ட்டை. அது வரைக்கும், காலத்தை கடக்கிற வரைக்கும் இந்த நிலையில் ஒருவன் இருக்க வேண்டும். இதை அடையிறதுக்குள்ளே இந்த ஒரு பிறவி போதுமானா கண்டிப்பாக பிரேக்கேஜ் ஆகும். இதே உணர்வோடு அந்த சாதகன் அடுத்த பிறவிக்கு செலுத்தப்படுவான். ஸோ அப்படியெல்லாம் தான் நீங்கள் உட்கார்ந்துருக்குறீங்க. திடுப்புன்னு திருமந்திரத்தை யாரும் திறந்து படிச்சிட முடியாது. அதையும் இவ்வளவு காலம் தொடர்ந்து வாசிக்க முடியாது. ஏதோ ஒரு ஸ்பிரிட் இருக்க போய் தான் இதை ஒரு தொடர்ந்து செயலாக செய்துட்டு வர்றீங்க. அப்படி நிறைய பேரை பார்க்க முடியுது என்னால். தொடர்ந்து ஆர்வமாக அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, வருதோ வரலையோ, உட்பொருள் புரியுதோ கருப்பொருள் புரியுதோ புரியலையோ, ஏதோ ஒன்று அவர்கள் அதை செலுத்தி கொண்டே இருக்கிறது. திரும்ப திரும்ப அதை அவங்களை ஈர்த்துக்கிட்டே இருக்கு அந்த விஷயம். ஸோ இவர்கள் யோக பிரஷ்டர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு தான் இது இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவை. இங்கே பாரு, நீ ஏற்கனவே பெற்ற உயரத்தை தக்க வச்சுக்கல, இப்போ பாரு சிரமப்பட்டுட்டு இருக்க, எங்கேயோ ஒரு பக்கம் தேங்கி இருக்க. உனக்கு இந்த ஹதயோக அறிவு கொஞ்சம் எடுத்துக்கோ, ராஜயோக அறிவு கொஞ்சம் எடுத்துக்கோ, இது ரெண்டையும் சிந்தசைஸ் பண்ணுற அந்த நேக்கை எடுத்துக்கோ. ஹதயோகத்தையும் ராஜயோகத்தையும் சேர்ப்பதே யோகம்னு புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. யாராவது ஒருவர் உறக்க சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு தனித்த அடையாளத்தோடு தான் தேங்கி விடுவதை ரொம்ப வசதியாக மனிதனுடைய அகங்காரம் வைத்து கொண்டிருக்கிறது. நான் வேதாத்திரி மகரிஷி ப்ராக்டிஸ் தாங்க பண்ணுவேன், அவர்கிட்ட தாங்க 25 வருஷமாக இருக்கேன் நான், அந்த அடையாளத்தோடு அவர் நின்று விடுகிறார். அப்படிங்களாங்க, நீங்கள் வித்யாரண்யருடைய நூல்கள்லாம் வாசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க நமக்கு வேதாத்திரியே போதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மிகப்பெரிய அடையாள தேக்கம், மிகப்பெரிய நம்மளுடைய ஆற்றலை நாமளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கிற இடம் அது. அதுவும் தவறாகிறது. இப்படியான ஒரு பெரிய விரிவு அடைய வேண்டிய தேவை எஸ்பெஷலி யோக பிரஷ்டர்களுக்கு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது வாழ்வு யோகத்திற்கென்று வரையறுத்து கொண்டீர்கள் என்றால், வாழ்வு ஆன்மீகத்திற்கு தான் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நினச்சிங்கன்னா
உங்ககிட்ட இப்போதைக்கு சாத்தியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து அதில் இணைவை உண்டு செய்யுங்கள். ஸோ உடலும் மற்ற கோஷங்களும் இணையும் போது அந்த ஜீவ ஆத்மாவானது பரம ஆத்மாவோடு இணைக்கிறதுக்கு உண்டான சகல வாய்ப்பையும் பெறுகிறது. இந்த எஃபர்ட்டுகளை பார்த்து இந்த எஃபர்ட்னுடைய குவாலிட்டியை இறைவன் புரிந்து கொண்டு அல்லது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏக்கத்தை புரிந்து கொண்டு இறைவன் தன்னளவில் கனிந்து இறங்கி வந்து அதை சாத்தியமாக்கி கொடுப்பார். இவ்வளவு எளிதாக முக்தி வாய்க்கும். முக்திக்கு 300 சாதனம்னு சொல்லுவாங்க. இன்னும் ரமணருடைய ஸ்டாண்ட்லேருந்து சொல்ல போனால் முக்தி மாதிரி சுலபமானது எதுவும் இல்லைன்னு அவர் சொல்வது போல் அது அவ்வளோ சுலபந்தான். ஆனால் நமக்கு மயக்கம் வெளியே அதிகமாக இருக்குங்கிறதுனால அது கடினமாக தெரிகிறது. வாழ்வை இவ்வாறு அமைத்து கொள்ளுங்கள்னு கேட்டுக்கிட்டு என்னுடைய இந்த பகுதியை உரையை நிறைவு செய்து கொள்ளலான்ட்டு இருக்கேன். ஸோ அடிப்படையில் நான் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறதுக்கான ஆள், ஒரு நெடிய உரைக்கான ஆள் நான் இல்லை. அதனால் என்னுடைய உரையை இந்த ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி ரகு. இதுல எல்லாருமே ஒரு ஞான ஒரு மாலை வேலையில ஒரு தூரல் மாதிரி ரயில்ல நடந்து வந்த உரை தந்தது அப்படிங்கிறது அற்புதமான வார்த்தைகள். அதுலயும் அந்த 3ஐயும் திறந்து செய்யக்கூடிய அது ரொம்ப அற்புதம், அழகா, ரொம்ப எளிமையா, ரொம்ப சூதிங் வேர்ட்ஸ்ல, சூதிங் குரல்ல நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப அற்புதம். அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம் மனிதருடைய மனங்கள்ல. இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க. அத்தகைய ஒரு தருணத்துல நீங்க எங்களுக்காக செலவிட்ட இந்த நேரத்திற்கு மிக்க நன்றி. கீழ இருந்து கோமகுடியா, ராஜா ஐயா, ராஜேந்திரன் ஐயா, கிருஷ்ணன் ஐயா, பவளமணி அம்மா, ஆர்கே, மாரி, யாரா இருந்தாலும் நண்பர்கள், புதிய நண்பர்கள், திருப்புரையா, எல்லாருமே மேல உங்களுக்கு உண்டான கேள்விகள் ஏதாவது இருந்தது. ஏன்னா ஏற்கனவே நம்ம போன வாரமே சொல்லிருந்தோம், இது மாதிரி ஒரு ஹெட்செட் கொடுத்திருந்தோம். உங்களுக்குள்ள ஏதாவது கேள்விகள் இருந்தா அதை ஒருங்கிணைத்து வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு பதில் சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு. ஸோ உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தா மேல வரலாம். அந்த டைம்ல நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் மேல கூப்பிடுறேன் அவங்கள. சுவாமிநாதன் ஐயா, நீங்க உங்களுடைய பகிர்வை பார்வையை இந்த இடத்துல ஒரு ஃபெலிசிட்டேஷன் மாதிரி வைக்கலாம். இதை தாண்டி வேற யாராவது மேல வருவதுனாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நன்றி. நம்ம இன்னும் ஒரு 10 நிமிடம் நம்ம கையில இருக்கு. 10-15 நிமிடமே இருக்கு. அதை முடிச்சுட்டு நம்ம அறையை நிறைவு செய்யலாம். வாங்க திருப்புரையா. சுவாமிநாதன் ஐயா, நீங்க உங்களுடைய எண்ணம் இந்த அவையை பத்தி, ரகுனுடைய தொடர்ந்த பயணத்தை பத்தி, இன்றைய உரையை பத்தி எதா இருந்தாலும் நீங்க பகிர்ந்து. நன்றி. நன்றிங்க. உண்மையிலே யோகம் மிக எளிதானது, சிம்பிளானது அப்படின்றது ஐயா அவர்கள் கூறியது மிக மிக பெரிய ஒரு விளக்கணை ஏற்றி வச்ச ஒரு விஷயமாகவே உணர்கின்றேன். தினம் ஒரு மாதம் ஒரு சிறப்பு விருந்தினர்ல நான் கிருத்திகா அம்மாட்ட கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில மிக பிரமாதமாக ட்ரை பண்றேன்னு சொன்னாங்க. முந்தைய 2 days பேக் கூட நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு 24 hours அவங்க அதை ஆர்கனைஸ் பண்ணி முத்தாய்ப்பா அந்த தளத்துக்கு மேலும் ஒரு ஊக்கத்தை கொடுத்துள்ளார்கள். ஐயா அவர்கள் உண்மையிலேயே ஒரு எளிய மனிதனுக்கு, ஒரு சராசரி மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவ உடல்களில் தன்னை பிணைத்து இந்த வாழ்வில் எப்படி செம்மையுற வேண்டும் என்று தங்களுடைய விளக்கங்கள் மிக உண்மையிலே உன்னதமானவைதான். வணங்குகின்றேன் ஐயா. வாய்ப்புக்கு வந்தமைக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. திருப்பூர் பாலையா, உங்களுக்கு அழைப்பு கொடுத்துள்ளேன். நன்றிங்கம்மா. ஐயா வணக்கங்க.
ஐயா உரை ரொம்ப சிறப்பாக இருந்தீங்க, நல்லா அருமையாக இருக்கு. ஐயா நீங்கள் இந்த கடவுளுங்கிற இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? அந்த இதில் உங்கள் இதில் உங்களுடைய வழியாக சொல்லுங்க ஐயா என்னையவா கேட்குறீங்க? உங்களுக்கு தான் ஐயா. நீங்கள் அந்த ஆமாம் இதை எப்படி அணுகிறது அப்படிங்கிறது உங்கள் அந்த வழியில் எப்படி சொல்லுவீங்க? சரி, கடவுளுங்கிறது நம்முடைய விழிப்புணர்வு மட்டுமே. ஆன்மா என்பதும் கடவுள் என்பதும் பரம்பொருள் என்பதும் எல்லாமே விழிப்புணர்வு மட்டுமே. விழிப்புணர்வாக நீங்கள் உங்களை உணர்கிற தருணங்கள் அனைத்தும் கடவுள் கணங்களே. அவ்வளோதாங்க. உங்களுக்கு பதில் கிடைச்சதா இருப்பதா? நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி. உங்களுடைய கேள்விகள் வந்து என்னைக்குமே ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுலயும் நாங்க சொல்ற மாதிரி இந்த அறையினுடைய கேள்வி கணையாளர் நீங்க. நன்றி. வேற யாராவது மேல வர விரும்பினா வரலாம். பொம்மாக்குடியா, ராஜேந்திரன் ஐயா, நீங்க முன்வை தரட்டுமா? பொம்மாக்குடியா, அங்க ராஜேந்திரன். வணக்கம் வணக்கம் சபையோர் உள்ள அனைவருக்கும் வணக்கங்க. ஐயா இன்னைக்கு இந்த திருமந்திரமே ரொம்ப மிகவும் நீங்கள் சொல்கிற மாதிரி கோயில் சந்நிதியில் நம்ம இருக்கிற மாதிரி அர்ச்சனரையாகவும் சிவகலை மல்லிகை அம்மாவும் நீங்களும் பேசும்போது ரொம்ப சிறப்பாக இருந்தது. சிறப்புக்கு சிறப்பாக ஐயாவோட நீங்கள் பேசுறது ஆத்மார்த்தமாக இருந்தது. அவங்க சொல்லும்போது எல்லா சொற்பொழிவாளரும் அவங்கவுங்க தேவையோட அவங்க பார்வையில் சொல்லிட்டு போடுவாங்க. இருந்தாலும் அவங்க உள்ள வந்து ஒரு இணக்கம் இல்லாமல் இருக்கிறது, அவங்க வெறுமையோடு இருக்கிறது, அது வந்து நான் பார்க்குற விதத்தில் அது முற்றிலும் உண்மையாக தான் இருக்கும் என்னுடைய அனுபவத்தில். அப்புறம் சொல்லுவாங்க, ஒரு மார்க்கத்திலிருந்து இன்னொரு மார்க்கத்தை தொடர்ந்து நாம் இருக்கிற கடைபிடிக்கிறது வந்து சிறப்பாகன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வேதத்தின் மகிழ்ச்சியாக சொல்லுவாங்க. சிலர் வந்து அதே மாதிரி அவங்களுடைய குணாதிசயமே நாம் பிடிச்சதான் சிறப்புன்னு நினைப்பாங்க. அது அது எவ்வளோ ஒரு தவறான ஒரு முன்னுணர்வாக தான் சொன்னாங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தான். வந்து எல்லாம் தெரிஞ்சவங்களாம் யாருமே இல்லை, எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐயா சொல்றது வந்து மிக சிறப்பு. நம்ம வந்து யோகத்தும் நம்ம உடலுக்கும் இருக்கிற ஒரு பொருளுக்கும் இணக்கம் இல்லாமல் பிரிஞ்சு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை நாம் வந்து முதல்ல சரி பண்ணுறது யோகத்தை. இது வந்து தொடர்ந்து பல நுணுக்கமான பார்வையை நம்ம எழுதிட்டாங்க, சொன்னாங்க, எளிய முறையில் சொன்னாங்க. அது மாதிரி லைனையா சொன்ன மாதிரி எளியவர்களுக்கும் புரிகிற அளவுக்கு சிறப்பான பார்வையை சொன்னாங்க. அது மாதிரி தொடர்ந்து அவங்களால பேச முடியல. அதே சொல்றாங்க, நான் கேள்வி கணைகளுக்கு தான் குறித்த பதில் என்ன அவங்க தன்னாட்சி வாழ்க்கை வளமுடன். இந்த சிறப்புரை நீங்க ஏற்பாடு பண்ணதுக்கு கோடிகள் பல நன்றிங்க. வாய்ப்பு நன்றிங்க. நன்றி ராஜேந்திரன் ஐயா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வனிதாமா, தரணி, விஸ்வநாதன், இங்க எல்லாருமே ரகுனுடைய ஆழ்ந்த நண்பர்கள். அதனால உங்களுக்கு அவருடைய கேள்விகளை வந்து நீங்க அவர்கிட்ட கேட்கறதே பதில் கிடைத்திருக்கும். ஆனாலும் நீங்க மேல வந்து அந்த கேள்விகளை பகிர்ந்துக்கிறதன் மூலமாவோ இல்ல திருப்பியும் அந்த கேள்வியை அவர் முன்னாடி வைக்கிறது மூலமாவோ இந்த தளத்துல இருக்கிறவங்களுடைய கேள்விகள் வந்து பதில் சொல்லப்படலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இதுல யாரு மேல வர முடிந்து பேசக்கூடிய நிலையில இருந்தாலும் அவங்க மேல வரலாம். இல்லைன்னா நம்ம இன்னும் ஒரு வேற யாரும் வரலன்னா நம்ம அறையை நிறைவு செய்யலாம். என்ன சொல்றீங்களா என்னையா? அம்மா வணக்கம். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா அவர்களுடைய பகிர்வும். இந்த ரொம்ப யதார்த்தமான நடைமுறை வாழ்வுல இருக்கிறத ரொம்ப ரொம்ப எளிமையா நல்லா அருமையா சொன்னாரு. ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தினசரி வாழ்க்கையில நம்ம மனிதர்கள் என்னென்னலாம் செய்யலாம், அதிகாலையில இருந்து இரவு உறங்க போது வரைக்கான ஒரு சின்ன ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் மாதிரி
சொன்னா சிறப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து அதை நடைமுறை வாழ்க்கையில என்னென்ன செய்யலாம் அப்படின்றது போல இருக்கும். நன்றிங்க. நடைமுறை வாழ்விற்கான ப்ராக்டிசஸ் கண்டிப்பாக உடலை இன்வால்வ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு செயல் செய்யுங்க. இப்போல்லாம் வாக்கிங்கே எக்ஸசைஸாக மாறிப்போச்சு. மனிதனுடைய சுபாவம் நடக்கிறது, ஆனால் அது வந்து பயிற்சி அப்படிங்கிற தளத்துக்கு மாறிடுச்சு. அதனால் வாக்கிங்கை கடந்து ஏதாவது ஒன்று செய்யுங்க. குனிதல், நிமிர்தல், திருகுதல், எதையாவது ஒன்று உங்கள் எஃபர்ட்டோடு கொஞ்சம் சவாலாக இருக்கிற விஷயத்தை அவசியம் செய்யுங்க. ஒரு தோப்புக்கரணம் ஆகட்டும், இல்லை சின்ன எளிய பயிற்சிகள், உட்கார்ந்து எந்திரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக படிங்கங்கிறத ஒரு ஆன்மீக சாதகராக உங்களுக்கு நான் வந்து பரிந்துரை செய்கிறேன். ஆன்மீகம் பேசப்படுவதல்ல, நிறையா நேரங்களில் வாழப்படுவது அப்படிங்கிறதால நிறைய அதை வந்து உடலில் வெளிப்படுத்துங்க. அதுதான் என்னுடைய பரிந்துரை. அதற்கு ஏதாவது ஒரு பயிற்சியை தேர்ந்தெடுத்துங்க. யூடியூப் போதுமானது. ஒரு 4 பயிற்சிகள், நல்ல பயிற்சியை கற்றுக்குங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க. அதற்கப்புறம் சுவாச பயிற்சினா எல்லோருக்குமே நாடி சுத்தி தெரிஞ்சிருக்கும். அதுதான் ரொம்ப அடிப்படை பயிற்சியாக எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கப்படும். ஆனால் அதற்கும் அடிப்படையாக சில பயிற்சிகள் இருக்கின்றன. ரொம்ப எளிமையான பயிற்சி வந்து வயிறு நிறைய சுவாசித்தல். நீங்கள் வந்து காற்றை உள்ள இழுக்கும்போது வயிறானது வெளியே வரணும். இது வந்து மஸ்ட்டு. இந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமல் பிராணாயாமத்திற்குள் செல்லாதீர்கள். போனால் வயிற்று வரைக்கும் அந்த இயக்கம் போய் சேரலை, முழுமை அடையலை அப்படின்னா பிராணன் கீழே வந்து ஆங்கர் ஆகாது, கிரவுண்ட் ஆகாது. கிரவுண்ட் ஆகாத சமயங்களில் அடைகின்ற ஞானமோ இல்லை அடைகின்ற ஆன்மீக அனுபவங்களோ உடலில் வந்து சேராது, வெளிப்பாட்டிற்கு உதவாது, பயன்பாட்டிற்கு வராது. ஒரு சமயம் அப்படி இருந்துச்சுங்க, இப்போ அப்படியே நார்மலாக போயிட்டுருக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான வாழ்க்கை வந்து சேர்ந்துடும். அதனால் சுவாசத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வயிற்று சுவாசம் பல வகையான சிக்கல்லேருந்து நம்மளை மீட்கக்கூடியது, நடக்க வேண்டிய பல நல்லதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது. அதனால் பிரயாணம் செய்யும் பொழுதோ இல்லை உணவருந்திட்டு நீங்கள் சும்மா அமர்ந்திருக்கும் போதோ காற்று வயிற்றை நோக்கி செல்கிறதா, வயிறு உந்தி வெளியே வருகிறதா அப்படிங்கிறத உறுதி செய்து கொள்ளுங்கள். எப்படியாச்சும் அதை வந்து திருப்பி ரீஸ்டோர் பண்ணுங்கள். ஒரு வேளை வரலை அப்படின்னா அதை குறித்து 1/2 மணி நேரம் பேச முடியும், ஆனால் நிறுத்திக்கிறேன். அதற்கடுத்து இன்னும் என்ன செய்யலாம்னா, ஏதாவது புதியதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க. மூளையினுடைய நெகிழித்தன்மை போகாமல் இருக்கணும்னா எதையாச்சும் ஒன்று புதுசாக கற்றுக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு பூ கட்ட தெரியாதுன்னா பூ கட்ட கற்றுக்குங்க. 1 வாரம் டைம் எடுத்து கற்றுக்கலாம். இல்லையா, செஸ் விளையாட கற்றுக்குங்க. ஏதாவது ஒன்றை புதிதாக தெரிந்து கொள்ளுதல் முற்றிலும் மகிழ்ச்சிக்காக, அறிவை சேகரிக்கிறதுக்காக அல்ல. நூல் வாசிச்சுட்டு போய் நாம் எங்கேயோ பேச போகிறது அதுக்காக எதையும் செய்யாதீங்க. மகிழ்ச்சிக்காக எதையாவது ஒன்று செய்யுங்க. இது செய்ய செய்ய ஒருங்கிணைப்பு நிகழ ஆரம்பிச்சோம். இதுதான் என்னுடைய எளிய நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய பரிந்துரையாக நான் சொல்வது. நன்றிங்க. ரொம்ப அற்புதமான கேள்வி நிகழ்ந்துருங்க. ஏன்னா இந்த குளத்துல இருக்கிற நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருந்திருக்கும். அதை நீங்க முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கீங்க. நன்றி. அதுக்கு ரகுவோட பதிலும் வந்து ரொம்ப எளிமையா எப்பவும் சொல்ற மாதிரி நடைமுறை சாதியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பதில். ஆனா அதை நம்ம எளிமைன்னு சொல்றோம், ஆனா அதை எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கிறவங்களுக்கு, நடைமுறையில இருக்கிறவங்களுக்கு புரியும். ரொம்ப நன்றி மகேந்திரனையா. ரகு, அற்புதமான பதிலுக்கு மிக்க நன்றி. நான் ஆக்சுவலா ரகுன்னு சொல்றேன் என்னுடைய ஒரு பழக்க தோஷத்துல, ஆனா அவரை சூழ்ந்து இருக்கக்கூடிய அனைவருமே மாஸ்டர் ரகு, ஆசிரியர் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. ஸோ உரிமையில பெயர் சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கக்கூடிய இடத்துல நான் அதெல்லாம் ஒரு தயக்கமும் வச்சுக்க வேண்டாம். என் கிளாஸில் கூட என்னோட பள்ளி மாணவன்லாம் கலந்துக்குவான். அவன் டே ரகுன்னு கூப்பிடாதுதான் குறை. அதனால் தாராளமாக நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி அழைக்கலாம். நன்றி. நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது சார்ந்த இன்னும் ஒரு கேள்வி, ரொம்ப அருமையான பதில் அது. நிச்சயமா சுவாசம் வந்து நம்ம வயிறு நிறைய வரை
அது எல்லாமே ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறது போல இருந்தது. உணவு சார்ந்து உங்களுடைய பார்வை, அதுல என்னென்ன கவனம்? ஏன்னா நமக்கு உண்ணுவதும் எண்ணுவதும் மிக சரியா இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லுவோம். அந்த உணவு சார்ந்த உங்களுடைய பார்வை. உணவு சார்ந்த என்னுடைய பார்வை, அதுக்கும் வந்து ஏதாவது நடைமுறை எளிமையான பார்வை வேணும்னு நினைக்கிறீங்களாங்க, இல்லை ஆயுர்வேதம் யோகம் இது சார்ந்து உணவு சார்ந்த பார்வை எதிர்பார்க்குறீங்களா? உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? எந்தெந்த இதுல நம்ம கவனமா இருக்கணும், உணவுல என்ன மாதிரியான உணவை நம்ம சேர்த்துக்கணும் தினசரி வாழ்க்கைக்கு நம்ம? ஏன்னா இப்போ உள்ள நிறைய மாறிடுச்சு உணவு சார்ந்த பழக்க வழக்கங்கள். அதுல நம்ம மறுபடியும் எதெல்லாம் விட்டுறக்கூடாது, எதை நம்ம விடணும், எதை நம்ம வந்து சரியா பார்த்துக்கணும், அது சார்ந்த பார்வை. நன்றி. சரி. ஸோ உணவு சார்ந்து ஹதயோகம் பரிந்துரை செய்வது, நீ எதையாவது போடுவ, சாப்பாடு வந்து ஏதாவது ஒன்றா மாற்றம் பெறும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த வகையான குப்பையை போட்டாலும் அதை எரித்து பஸ்பமாக்குறது வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னி தான். அதனால் உணவுன்னு வந்துட்டாலே அக்னியை போஷிக்கிறத தவிர்த்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வேறு எதுவும் கிடையாது. ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாதீங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக லேமேனுக்கு தெரிஞ்சது. எல்லா பக்கமும் இந்த அவேர்னஸ் இருக்குது. இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க, இதெல்லாம் ஜீரணமாகிறதுக்கு டைம் எடுக்குங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறையா சாமானியர்களுக்கு இந்த அறிவு இருக்கிறது. ஆனால் இல்லாத கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, என்ன போட்டாலும் செரிக்குதே, எப்படி செரிக்குது? வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னி தானே. அந்த அக்னியை நாம் போஷிக்காமல் தண்ணி கூட குடிக்க முடியாதே. தண்ணி குடித்தா கூட சிலருக்கு ஏப்பம் வருகிறதே. அப்படிங்கிற பட்சத்தில் அக்னியை போஷிக்கிறது தான் உங்களுடைய முதற்கண் கடமையாக இருக்க வேண்டும் உணவுங்கிற விஷயத்தில். அதற்கு பிறகு என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றோம். என்னுடைய அக்னி நல்லா இருக்குது, அந்த நல்ல அக்னியில் நான் எதை போட போகிறேன்? குப்பையும் கூலத்தையும் போட போகிறேன்னா கண்டிப்பாக கிடையாது. நல்ல உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும். சஸ்டெயினபிள். நான் சாப்பிட்றது வந்து என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய உயிர்களுக்கும் கேடு செய்யாமல் இருக்கணும். இல்லைன்னா அது வினைப்பதிவாக உள்ள வந்து உட்காரும். 4 பேரை அழிச்சிட்டு தான் 4 ஈகோ எனிமிட்டியோடு இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து தான் நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அது சுகமாக என்னுடைய நாக்கு ருசிக்காக அதை செய்வேன். அப்படிங்கும்போது அது பெரிய டேக்ஸை நமக்கு போடுது. அதனால் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபுட்டாக, ஈகோ சஸ்டனன்ஸை கெடுக்காத ஃபுட்டாக தேர்ந்தெடுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப எளிதாக நீங்கள் ஆர்கானிக் உணவை கண்டடைவீங்க, நம்ம ஊர் பாரம்பரிய உணவை கண்டடைவீங்க. ஸோ அங்கே வந்து நம்முடைய அரிசியோ கோதுமையோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து நல்லபடியாக பயிர் செய்யப்பட்டு ஒழுங்காக வருகிறதான்னு பார்த்துக்குங்க. அந்த மாதிரி உணவை தேர்ந்தெடுங்கன்னு நான் பரிந்துரை செய்கிறேன். எகைன் இது வந்து ஒவ்வொருவருடைய உடற்கூறு, சீதோஷ்ண நிலை, நோய்க்கூறு, தொழில், ஆன்ம முன்னேற்றம் இதையெல்லாம் சார்ந்து தான் உணவை வந்து பரிந்துரை செய்யணும். ஜென்ரலாக எல்லாரும் காலையில் இட்லி சாப்பிடுங்க, கருப்பு கவுனி கஞ்சி சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. எனக்கு சொல்ல தெரியாது. ஸோ அதனால் உணவு இட் இஸ் வெரி வெரி இண்டிவிஜுவல் டு டிஃபைன். அப்படி பார்த்துக்குங்க. அடுத்து எப்போ சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பரிந்துரை செய்யலாம். எப்போ சாப்பிட்ணுங்கிறது இந்த அக்னின்னு பேசணும் இல்லைங்களா, அந்த அக்னிக்கு ஃபேவரான சமயங்களில் தான் சாப்பிடணும். தேரையர் வந்து தன்னுடைய நோயணுகா விதிகளில் காலையில் சூரிய உதயத்திலிருந்து ஒரு முகூர்த்தம் 90 நிமிஷம் அந்த சமயத்தில் சாப்பிட்ணுன்னு சொல்கிறார். அதே மாதிரி சூரிய அஸ்தமனம் அதுலேருந்து 90 நிமிஷம் அப்படி பரிந்துரை செய்கிறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது காலையில் ஒரு 7:30 8 இதை தாண்டாதீங்க. இரவு வந்து ஒரு 7:30 அதை தாண்டாதீங்க. இதற்கு பிறகு எடுத்துக்கூடிய உணவுகள் அக்னியினுடைய தன்மை மாறி விடுவதால் அது செரிமானத்தில் ஒரு பெரிய சிக்கலை உண்டு பண்ணுது. அதே மாதிரி உண்ணுதலும் எண்ணுதலும்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. உண்ணுதலுக்கு எப்படி ஜடராக்னி செயல்படுகிறதோ அது மாதிரி எண்ணுதலுக்கு அறிவுக்கும் அதே அக்னி தான் செயல்படுது. ஒரு அக்னியானது உஷ்ணத்தையும் கொடுத்து வெளிச்சத்தையும் தருகிறது. உஷ்ணத்தின் மூலமாக ஒரு பெனிஃபிட் எனக்கு கிடைக்குது, வெளிச்சத்தின் மூலமாக எனக்கு பார்வை கிடைக்கிறது, பொருளை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ வயிற்றுக்கு எடுக்கிற ஒருத்தனால் வாழ்க்கையின் தத்துவங்களையோ இயல்பின் தன்மைகளையோ ஒரு பார்வையை பெற்று அறிய முடியாது. கதை பேசலாம், படிக்கலாம், கலந்துரையாடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் எங்கேயோ தன்னில் தரிசிக்கிறதுன்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து அந்த அக்னியால் தான் முடியும்.
வன்னின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா திருமந்திரத்தில், அது உள்ளார்ந்து இருக்கக்கூடிய சுடர். அந்த சுடருக்கு வெப்பம் வந்து ரொம்ப மென்மையான வெப்பம், சுகம் தரும் தீ. அந்த தீ வந்து வெப்பத்தை தருவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பார்வையும் சேர்த்து கொடுக்குது, கண்ணோட்டத்தையும் கொடுக்குது. அப்போது வயிற்றில் போடக்கூடிய சாப்பாடு வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னியை ரொம்ப செலவழிச்சுது அப்படின்னா, புத்தியில் இருக்கக்கூடிய அக்னியும் கண்ணில் இருக்கக்கூடிய அக்னியும் வெளிச்சத்தை கொடுக்காமல் பார்வையை மங்கச் செய்து சிரமத்திற்குள்ளே தள்ளும். நான் கண் பார்வைங்கிறது ஸ்தூலக்கண்ணை மட்டும் சொல்லலை, நம்முடைய அகப்பார்வையிலையும் நிறைய வெவ்வேறு வகையான கண்ணோட்டங்கள் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். எனக்கான கண்ணோட்டத்தை நான் வந்து தொடர்ந்து எல்லார்கிட்டையும் செலுத்திகிட்டே இருக்கேன். இப்போ நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன், நான் நினைக்கிறதையே பேசிட்டு இருந்தேன்னு வைங்களேன், அது உதவாது. வர்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் எனக்கு தேவை. இவன் எத்தகையவன் இங்கே வர்றான், இவனுக்கான அவசியம் என்ன, இவனுடைய உயரம் என்ன, உள்ளுக்குள்ளே இன்னும் இவன் கடக்க வேண்டிய சவால்கள் என்ன, அப்போ இவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு ஒரு 10 தெரிஞ்சிருந்தால் தான் நான் அதில் ஏதாவது ஒன்று எடுத்து கொடுக்க முடியும். அப்போது அந்த பார்வைகளை நான் தொடர்ந்து பெற்றுக்கொண்டும் தக்க வைத்து கொண்டும் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் உள்ள வெளிச்சமாக இருந்து எனக்கு காட்சிகளை கொடுக்கக்கூடிய, காண்பித்து தரக்கூடிய அக்னி தான். அந்த அக்னியை நான் ரொம்ப ஈஸியாக ஒரு பானிபூரி சாப்பிட்டு கெடுத்துற முடியும். அஃப்கோர்ஸ் நான் டெம்ப்ட் ஆகி சாப்பிட்றேன்னு வைங்களேன், அதற்கு உரிய சுத்திகரிப்புகளை நான் மறுநாள் செய்யணும். ஏதோ ஒரு தீப்புலாச்சூரணம் சாப்பிட்றதோ இல்லை கல்லீரலுக்கான ஏதாவது ஒரு மூலிகை எடுக்கிறதோ இது அவசியமாகிறது. அப்போ என்ன சாப்பிட்ணுங்கிறத தாண்டி எப்போ சாப்பிட்ணுங்கிறதுல இது பங்களிக்குது, ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது. அதற்கப்புறம் எப்போ சாப்பிடாம இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியமாகிறது. சில நாட்கள் சில பொழுதுகள் அந்த அக்னியை நல்லா நாம் தூண்டுறதுக்கு பயன்படுத்திக்கணும். ஒரு பொழுதேனும் வாரத்தில் சாப்பிடாமல் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த அக்னி போஷிக்கப்படும். அக்னியை கெடுக்காத உணவுகளை தேர்ந்தெடுக்கிறது எப்படி அக்னியை வந்து கெடுக்காமல் உண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நன்றிங்க. ஐ திங்க் ஐ ஹவ் ஆன்சர். ஆமா ரகு, எல்லாரோட கேள்வி ரொம்ப நன்றி. மகேந்திரன் ஐயா ரொம்ப எல்லாத்துலயும் ரொம்ப ஆழமான ஒரு பதில கிடைச்சிருக்காங்க. நன்றி. நன்றி. திருமந்திர குழுவில் ஆழமாக சொல்லாமல் இருக்கக்கூடாது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு காரணம். உண்மைதான். நாங்க இங்க சொல்லுவோம், நாங்க பேசுறது எதுவுமே, இந்த பகிர்ந்து கொள்வது எதுவுமே வந்து நம்ம ஸ்தூல உடம்புல இருந்து வர்றது இல்ல, சூட்சுமமா வழி நடத்துறாங்க அப்படின்னா நாங்க எப்பவுமே உணர்வோம். ஸோ இந்த ஆழம் வந்து ஒரு பதிலையும் வந்துட்டு இருக்கு. மிக்க நன்றி. அர்த்தநாரியா, உங்களுடைய பார்வை இல்லைன்னா உங்களுடைய பகிர்வு ஏதாவது இருந்தா சொல்லலாம். இந்தியாமா, நீங்களும் உங்களுடைய பகிர்வு ஏதாவது இருந்தா இன்றைய நிகழ்வு குறித்து இல்ல கேள்விகள் ஏதாவது இருந்தா வச்சுக்கலாம், இல்லைன்னா நிறைவு செய்யலாம். நான் 2 வார்த்தையை மாத்திரம் சொல்லி அவரை வந்து அங்கீகரிக்கணும், என்னோட மனதளவுல அங்கீகரிக்கிறதுக்கான 2 சொல் மட்டும். எளிமை, அருமை. நன்றி. நன்றி ரத்னரியா. நான் ரகு கிட்ட பேசும்போதே நான் வந்து உங்களை பத்தி சொன்னேன். ரகு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் அதனால உங்களுடைய வாழ்த்தும் உங்களுடைய பாராட்டும் வந்து ரொம்ப இணக்கமா இருக்கு. நன்றி அர்த்தநாரியா. உங்களுடைய நினைவு திறன் பத்தி நான் ரொம்ப அதிசயிச்சு பேசினேன் ரகு கிட்ட. நன்றி நன்றி. நான் அப்புறமா அவருக்கு நேரம் இருக்கும்போது தொலைபேசியில பேசுறேன் அவர்கிட்ட. நன்றி. நன்றி ஐயா, நன்றி. இனியமா ஏதாவது இருக்கா? சுவாமி, நீங்க திரும்பி இணைந்து இருக்கிறீங்க, பேசக்கூடிய ஏதாவது பகிர்ந்துக்க நினைக்கிறீங்களா? இல்லைன்னா நம்ம இன்றைக்கு அறையை நிறைவு செய்து வந்து. நன்றி. வந்திருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. உண்மையிலே இன்னைக்கு ஒரு அற்புதமான செஷன்.
நான் கேட்ட உடனே சரின்னு சொன்னாரு ரகு. ஆனா அதற்கப்புறம் நான் தொடர்பு கொள்ளும் போது அவருடைய வேலை நிமித்தம் காரணமா பதில் இல்லைங்கிறதுனால ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. ஏன்னா அவரோட ஷெடியூல் எனக்கு ரொம்ப தெரியும். ஒருவேளை முடியலையோ அப்படின்னு ஒரு முந்தா நேற்றுக்கு லைனையா ஃபாலோ பண்ணும்போது தெரியலையா, நான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன், வந்துட்டுன்னா நம்ம ஷெடியூல் பண்ணிடலாம், இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியை கேட்டேன். வச்சுக்கலாம்னு சொல்லி அவரும் சொன்னாரு. ஆனா ரகு வந்து ஆஸ் கமிட்டட் நமக்காக இன்னைக்கு அவருடைய நேரத்தை செலவிட இயைந்து அதற்கான ஒரு ஜஸ்டிபிகேஷனை பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. மீண்டும் மீண்டும் இந்த அறையில நம்ம உணர்வது ஒண்ணுதான், பல குருமார்கள் நம்மோடு தொடர்ந்து தொடர்புல இருப்பாங்க. அத மாதிரி இன்னைக்கு நிறைய குருமார்கள் ரகுவின் மூலமாக அவருடைய சொற்களின் மூலமாக நமக்கு ஒரு சொலேஸ், தேவைப்படுறவங்களுக்கு ஏதோ ஒரு எசன்ஸ் கிடைச்சிட்டே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி ரகு. நன்றி. நன்றி அனைவருக்கும் நன்றி. லைனையா நீங்க உங்களுடைய உரையோட அறையை நிறைவு செய்ய. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. தனியாகவே ஒரு கேள்வி பதில் செக்ஷன் கூட உங்கள் பார்வைகளை பிரகாரம் வைக்கலாம்னு நினைக்கின்றேன். ஏன்னா பல புத்தகங்கள், பல விளக்க உரைகள் எல்லாமே யதார்த்தத்தை தாண்டி தான் இருக்கின்றன. ஆனால் உங்கள் விஷயங்கள் உணர்தலை உணர்வுபூர்வமாக நோக்கி இருக்கக்கூடிய ஒன்றாகவே உணர்கின்றோம். உணவுக்காக சொல்லும் போது அக்னியை நீங்கள் கரம் பற்றுகிறீர்கள். உண்மையிலும் உண்மை அது, எல்லாத்துக்கும் மூலாதாரம் அதுதான். அதே மாதிரி நாடி சுத்தி எளிய இயல்பான வாழ்க்கையை இயல்பாகவே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தத்துவத்தை ரொம்ப அர்த்தநாரி சொன்ன மாதிரி எளிமை அருமை. மிக்க நன்றிங்க ஐயா. தங்களை தொடர்பு கொண்டு நான் அதைக்காமலும் அந்த பொறுப்பை கிருத்திகாமாவிடம் பொறுப்பை விட்டும் அவர்கள் மிக செம்மையாக இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் புதிதாக வந்த மையன்பர்களெல்லாம் நான் வேற இடத்துல இருக்கிறதால ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்க முடியல. மிக்க மகிழ்ச்சி. தினமும் வாருங்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள், சிந்திப்போம், சந்திப்போம். மிக்க நன்றி. தளத்தை நிறைவு செஞ்சிருங்கம்மா. வணக்கம். நன்றி நண்பர்களே. மீண்டும் இணைந்தமைக்கு. நாளைக்கு வழக்கம் போல நம்மளுடைய அடுத்த திருமந்திரத்தை பார்ப்போம். அடுத்த மாதம் இன்னும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு அடுத்த 2வது சனிக்கிழமை நம்ம சந்திக்கலாம். நம்ம தொடர்ந்து பயணிப்போம், நம்ம நம் குருமார்கள் வழி நடத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். நன்றி நண்பர்களே.